கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நம்ம திருப்பலியினுடைய கருத்துக்களுக்கு கடந்து வந்துட்டுருக்கிறோம். ஏன் திருப்பலி என்பதனுடைய இரண்டாவது காரணம், இயேசு கிறிஸ்து தனது சீடர்களை அனுப்பிய பொழுது அவர்களுக்கு கொடுத்த அதிகாரம் என்னெல்லாம், வாட் ஆல் பவர்ஸ், வாட் ஆல் கமாண்ட்ஸ், வாட் ஆல் கிஃப்ட்ஸ் did Jesus give when he sent his apostles or disciples? அவருக்கு கொடுக்க அதிகாரம் என்ன? அதிகாரம் பேய்களை ஓட்டவும், நோய்களில் விடுதலை கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 1வது திருவசனம். பேய்களை அடக்க, பாருங்களேன், ஃபர்ஸ்ட் அதிகாரம் என்ன தெரியுமா? பேய்களை அடக்க அதிகாரம், நோய்களை தீர்க்க அதிகாரம். ஓகே, பார்த்தீங்களா? அதிகாரம், ஃபர்ஸ்ட் அதிகாரமே பேயை ஓட்டதாங்க அதிகாரம். பேயை ஓட்ட அதிகாரம் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு பாருங்களேன், நம்ம பேயை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஐயோ செய்வனை யாரோ வச்சுட்டாங்க ஃபாதர், யாரோ மந்திரம் செஞ்சுட்டாங்க ஃபாதர், ஐயோ என்னுடைய வீட்டுக்கு யாரோ செஞ்சுட்டாங்க ஃபாதர். எவ்வளோதான் ப்ரேயர் அட்டன் பண்ணுறவங்களா இருந்தாலும், கோயிலுக்கு வரவங்களா இருந்தாலும், திருப்பள்ளியில் வைக்கிறவங்களாலும், ஜெபமாலை பங்கெடுக்கிறவங்களா இருந்தாலும், எல்லாம் செஞ்சாலும் இந்த பேயை பற்றி அதிகமாக பேசுறதும் நம்ம தான். பேயை பற்றி அதிகமாக பேசுறது நம்ம தான். ஆண்டவரை பற்றி பேச வேண்டிய நம்ம பேயை பற்றி அதிகமாக நம்ம பேசுகிறோம். பேய் 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 செய்வன மந்திரவாதம், ஐயோ யாரோ செஞ்சுட்டாங்க ஃபாதர், என் பிஸ்னஸ் முன்னாலே போக மாட்டேங்குது ஃபாதர், நான் யாரோ பேய், யாரோ மந்திரம் செஞ்சுட்டாங்க ஃபாதர், யாரோ செய்வனை செஞ்சுட்டாங்க, யாரோ எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க ஃபாதர், அப்படியெல்லாம் சொல்கிறது. அப்போ எவ்வளோ 24 மணி நேரம் நீங்கள் எதை பற்றி பேசுவீங்க தெரியுமா? பேயை பற்றி தான் பேசுவீங்க. வீட்டில் 24 மணி நேரம் எதை பயப்படுறீங்க தெரியுமா? சூனி தான் பயப்படுறீங்க, மந்திரம் தான் பயப்படுத்திக்கிட்டு. அப்படின்னா நீங்கள் திருப்பலியில் பங்கெடுத்த அர்த்தம் என்ன? அப்போ ஆண்டவருடைய பற்றி பேசுறது கிடையாது, ஆண்டவருடைய வல்லமையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. யூ டாக் ஆல் அபவுட் ஈவில், யூ டாக் ஆல் அபவுட் டெவில். 24 மணி நேரம் முழிச்சிங்கன்னா பேச வேண்டியதே இந்த பேயை பற்றி தான் பேசுகிறோம். அவ்வளோ உங்களை பயமுறுத்துது பேய் அப்படின்ற அந்த வார்த்தை, செய்வனை என்ற வார்த்தை, மந்திரவாதம் அப்படின்ற. அதனால சில டைம் சிலவங்கெல்லாம் நிறைய ப்ரேயரெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அமாவாசை ப்ரேயர், இது எங்கேங்க திருச்சபையில் இந்த அமாவாசை ப்ரேயர், பௌர்ணமி ப்ரேயர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்படின்னா அதையும் நம்ம நம்புறோம்னு தானே அதனுடைய அர்த்தம். அமாவாசை அன்னைக்கு எல்லாருமே வந்துங்க, ப்ரேயருக்கு வந்துருங்க. அப்போ வீட்டில் பேய் இருக்கட்டும், நீங்களாம் ப்ரேயருக்கு வந்துருங்க. அமாவாசை அன்னைக்கு ப்ரேயருக்கு வந்துருங்க, பௌர்ணமி அன்னைக்கு ப்ரேயருக்கு வந்துருங்க. பௌர்ணமி ஜபம், அமாவாசை ஜபம், இதெல்லாம் எங்கேருந்து நம்ம கிடச்சிது இந்த வார்த்தைகள் எல்லாமே? அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபம். திருப்பலிக்கு போகிறோமோ இல்லையோ அமாவாசை ஜபத்துக்கு போயிடும். எல்லாம் ஒரு தியான மையத்துக்கு சில டைம் எல்லாம் சில ஃபோன் வரும். ஃபோன் யாருனே தெரியாதுங்க, அன்னோன் நம்பரில் தான் வரும். வந்துட்டு சொல்லுவாங்க, ஃபாதர் எங்களுடைய வீட்டில் போன வாரம் எங்கள் அப்பா இறந்துட்டார் ஃபாதர், அதனால் இந்த வாரம் அமாவாசைக்கு எங்ககிட்ட யாரோ சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் தங்கக்கூடாது, நீங்கள் ஏதாவது கோயிலில் போய் தங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபாதர், இடம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. உங்கள் அப்பா தானே செத்தாரு, அப்போ அப்பா வீட்டுக்கு வந்துடுவாரோன்னு பயப்படுறீங்க. பார்த்தீங்களா? இவ்வளோ நாள் அந்த அப்பா வீட்டில் தானே இருந்தார். அன்னைக்கெல்லாம் பயம் இல்லை, செத்துட்டார் அப்படின்ற பொழுது எப்படியா நம்ம பார்க்குறோம்? பெய்யா பார்க்குறோம். அப்பாங்க, அம்மாங்க, பாட்டி, தாத்தா, அவங்கள பேயா பார்க்குறோம். அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க, அதனால் நாங்கள் வீட்டில் யாரும் இருக்க மாட்டோம், நாங்கள் கோயிலுக்கு வந்துடுறோம். ஃபாதர் தங்க இடம் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக தங்க உங்களுக்கு இடம் இருக்குது. ஜபத்துக்கு வந்தீங்கன்னா தங்கத்துக்கு இடம் இருக்குது. பேயை பயந்து வரவங்களுக்கு இடம் கிடையாது. அமாவாசையை பயந்து வரவங்களுக்கு இடம் கிடையவே கிடையாது. தென் அப்படி இடம் கொடுக்கும்போது என்ன ஆகுது? வி ஆர் ப்ரொமோட்டிங் இட். அதனால் அது ப்ரொமோட் பண்ண விருப்பம் இல்லை, அது மூட நம்பிக்கைகள் அப்படின்றதுனால கொடுக்கவே மாட்டோம். அவ்வளோ பேயை பற்றி பயப்படுறோம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த முதல் அதிகாரமே பாருங்களேன், பேய்களை ஓட்ட. இனி இந்த சீடர்கள் போயிட்டு திரும்ப வரும்பொழுது அவங்க கொடுக்குற அந்த வார்த்தை பாருங்கள். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 17வது திருவசனம். 72 பேர் போகிறாங்க. ஆண்டவர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே உமது பெயரை சொன்னால். பாத்தீங்களா? பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன. பாருங்களேன், இவ்வளவு வல்லமையான நாமத்தை வைத்து விட்டு வச்சிருக்கிறவங்க கையில ஒரு பாம்பே வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அட்டம் பாம்பே கையில வச்சுக்கிட்டு கொசுவுக்கு பயந்துகிட்டு இருக்கிறீங்க. நீங்க கையில பெரிய ஒரு ஆட்டம் பாம்பே கையில வச்சுக்கிட்டு கரப்பாம்பூச்சிக்கு பயந்துகிட்டு இருக்கிறீங்க. செய்வினைக்கு வல்லமை இருக்கானா? இருக்கு. மந்திரத்துக்கு வல்லமை இருக்கானா? இருக்கு. கொரோனா அப்படின்றது எல்லாரையும் பாதிக்கலை. கொரோனா வந்த பொழுது 700 கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருந்தபோது 700 கோடி மக்களையும் அது பாதிக்கவில்லையே. இம்யூனிட்டி யாருக்கு குறைவாக இருந்ததோ அவங்கள தான் கொரோனா பாதிச்சுது. ஸோ ஃபிசிக்கல் இம்யூனிட்டி குறைவாக இருந்தால் ஃபிசிக்கல் நோய்கள் வர மாதிரியே
ஃபிசிக்கல் இம்யூனிட்டி இருக்கிற மாதிரியே ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது உடலுக்கு மட்டும் கிடையாதுங்க, ஆன்மாவிற்கும் இருக்குது. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தால் ஆன்மீகமாக நீங்கள் தாக்கப்படுவீர்கள். யாருக்கோ பக்கத்து 10 வீட்டு தள்ளி ஜலதோஷம் வந்தாலும் உங்களுக்கு ஜலதோஷம் வரும். ஏன் தெரியுமா? ஃபிசிக்கல் இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது. 7 வீட்டு தள்ளி யாருக்காவது ஜுரம் இருந்தாலும் உங்களுக்கு ஜுரம் வரும். ஏன் தெரியுமா? அந்த பக்கம் நீங்கள் நடந்து போனாலே உங்களுக்கு ஜுரம் வரும். காரணம் ஃபிசிக்கல் இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது. ஃபிசிக்கல் இம்யூனிட்டியை மாதிரியே தாங்க ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி. அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். அன்றாடம் நீங்கள் ஜெபிக்கிற ஜபங்கள் வேணும், திருப்பலி வேணும், திவ்ய நற்கரணை, இதெல்லாமே வரும்பொழுது ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி நமக்கு அதிகமாகும். ஸ்பிரிச்சுவல் இம்யூனிட்டி இல்லைனா கண்ட நாய் கண்ட பேய் எல்லாமே உங்களை பிடிச்சிக்கும். அப்போ கொரோனா பிடிச்ச மாதிரியே தாங்க செய்வனை உங்களுக்கு இன்றைக்கி பிடிக்குது அப்படின்னா, செய்வனை உங்களை பாதிக்குது அப்படின்னா, மந்திரவாதங்கள் உங்களை பாதிக்குது அப்படின்னா, யூ ஆர் ஸோ ஃபீபிள். நீங்கள் அதுக்கு காரணமாக இருக்கிறீங்க. உங்களுடைய ஆன்மா அதுக்கு காரணமாக இருக்கிறதுனால தான், வல்னரபிளாக நீங்கள் இருக்கிறதுனால தான் உங்களை அது பிடிக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ உடம்புல பலம் இருந்தால் போதாதுங்க, ஆன்மாவிலும் பலம் வேணும். பலவீனமாக உடம்புல இருக்கிற கூடாத மாதிரி ஆன்மீகம் பலவீனமாக இருக்கக்கூடாது. பேய்களை ஓட்ட ஆண்டவர் சக்தி கொடுத்துருக்கிறார். அப்போ பேய்கள் அப்படின்றது என்ன? பேய்கள் அப்படின்றது, பேய்களுக்கு எல்லா இடத்துலையும் அதிகாரம் இல்லை. பேய்களுக்கு எல்லா இடத்துலையும் அதிகாரம் இல்லை. பேய்க்கு ஒரு சுற்று வட்டாரத்தில் மட்டும்தாங்க அதிகாரம் இருக்கும். ஒரு பேய், அதனால தான் ஈவில் ஸ்பிரிட்ஸ் அப்படின்வாங்க. சேட்டன் அப்படின்ற வார்த்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சேட்டன் அப்படின்றது கேபிட்டல் எஸ் தான் போடுவாங்க. நீங்கள் வேணால் மொபைல் எல்லாம் டைப் பண்ணி பாருங்களேன். சும்மா குட்டி எஸ் போட்டுங்க, ஸ்மால் எஸ் போட்டிங்கன்னா மொபைல் கூட ஏற்றுக்காது, கேபிட்டல் எஸ் தான் போகும். பிகாஸ் சேட்டன் இஸ் ஒன்லி ஒன், ஈவில் ஸ்பிரிட்ஸ் ஆர் மெனி. சேட்டன் இஸ் ஒன்லி ஒன். சாத்தான் தான் சொல்லுவார். சாத்தானே அப்பால போய் தான் சொல்லுவார், சாத்தான்கள் அல்ல. ஆனால் ஈவில் ஸ்பிரிட்ஸ், பேய்கள் அப்படின்றது ப்ளூரல், சாத்தான் அப்படின்றது சிங்குலர். இப்போ இந்த சாத்தானுடைய அடியாளாக நடக்கிற அந்த பேய்களுக்கு வல்லமை இருக்கானா? இருக்குது. எங்கெல்லாம் இருக்குது? எல்லா இடத்துலையும் இல்லைங்க. ஸ்பிரிட்ஸ் வந்து எப்பவுமே டெரிட்டரியில் தான் இருக்கும். டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ், டெரிட்டோரியல், ஒரு ஏரியாவில் தான் ஒரு பகுதியில் தான் அந்த ஈவலுக்கு சக்தி இருக்கும். இது பேயை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நாயை புரிஞ்சுக்கிட்டா போதும். நாயை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பேயை புரிஞ்சுப்பீங்க. இப்போ புரிஞ்சிச்சு உங்களுக்கு. நாயின்னு சொன்னோன்னா புரிஞ்சிச்சு இல்லையா? நாய்க்கு பாருங்களேன், எல்லா நாயும் எல்லா இடத்துலையும் ஓடி போய் எல்லாரையும் கடிக்காது. அவனுடைய ஏரியாவில் நீங்கள் வந்தால் தான் கிடைக்கும். நாய்க்கு ஒரு ஏரியா இருக்குது. நீங்கள் சைக்கிளில் போகும்போது, ஸ்கூட்டரில் போகும்போது, பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது பாருங்களேன், ஒரு நாய் வந்து உங்களை துரத்துதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சைக்கிளில் போகிறீங்க, உங்களை துரத்திட்டு வருது அப்படின்னா, ஒரு நாய் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரதான் துரத்தும். அந்த குறிப்பிட்ட தூரம் என்ன? என்னுடைய அதிகார பரிதியில் இருக்கிற தூரம். என்னுடைய அதிகாரத்திலேருந்து நீ வெளியே போயிட்ட அப்படின்னா அடுத்த நாய் பார்த்துக்கொண்டு இந்த நாய் பின்னால் வந்துடும். ஒரு நாய் இன்னொரு நாய்கிட்ட விட்டுட்டு உங்களை போகிற மாதிரியே தான் ஒரு பேயும் இன்னொரு பேய்கிட்ட விட்டுட்டு உங்களை விட்டுரும். டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ். நீங்கள் ஏன் ஒரு இடம் வாங்கும்போதெல்லாம் சில டைம் சொல்லுவீங்களே, இந்த இடம் வாங்கினதுலேருந்து நான் தொந்தரவு அதிகமாக இருக்குது ஃபாதர், ஒரு வீட்டுக்கு போனதுலேருந்து தூக்கம் வரல ஃபாதர், இந்த இடம் வாங்கின பிறகு என்னுடைய பிஸ்னஸ் சரியில்லை ஃபாதர். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு இடத்துல, குறிப்பிட்ட இடத்துல பேயினுடைய விளையாட்டம் அதிகமாக இருக்கலாம். ஈவில் ஸ்பிரிட்ஸ்க்கு பவர் இருக்குது. ஒரு இடத்துல ஸ்பிரிட் கேன் லிவ் ஒன்லி இன் அ பாடி. ஸ்பிரிட் கேன் பி ஆக்டிவ் இன் அ பாடி. அது ஹோலி ஸ்பிரிட்டாக இருந்தாலும் ஈவில் ஸ்பிரிட்டாக இருந்தாலும், ஸ்பிரிட் நீட்ஸ் அ பாடி. சரீரம் வேணும். அப்போ சரீரம் வேணும் அப்படின்ற பொழுது ஸ்பிரிட்டுக்கு ஐதர் ஹியூமன் சரீரமாக இருக்கும், மனிதர்களாக இருக்கலாம், இடங்களாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம். இப்படி தான் ஸ்பிரிட்டுக்கு அந்த இடத்துல அதிகாரம் கிடைக்குது. அந்த இடத்துல மட்டும்தான் அதுக்கு அதிகாரம் இருக்கும். அதுக்கு வெளியே போனால் அது அதிகாரம் இல்லை. சரி, நம்மளுடைய இப்போ சீஃப் மினிஸ்டர் சொன்னாலும் அப்படி தானேங்க. சரி, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் இவர் வேறு மாநிலத்துக்கு, ஸ்டேட்டுக்கு போனார்னா, டெரிட்டரியை விட்டு வெளியே போனார்னா அவருக்கு அதிகாரம் இல்லை. அவருடைய டெரிட்டரியில் தான் அதிகாரம். சீஃப் மினிஸ்டருக்கு, கவர்னருக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு அவருடைய டெரிட்டரியில் தான் அதிகாரம். டெரிட்டரியை விட்டு வெளியே போனால் அவருக்கு அதிகாரம் இல்லைன்றது மாதிரியே தான் மனுஷனாக இருந்தாலும் அப்படி தானே. உங்களுடைய வீட்டில் ராஜா யார்? உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்கிறதா சட்டம், நீங்கள் தான் ராஜா. பக்கத்து வீட்டில் போய் சொன்னால் கேட்டுப்பாங்களா? கேட்க மாட்டாங்க. வெளியே அடுத்த வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் ராஜா கிடையாது. அடுத்த வீட்டில் நீங்கள் கெஸ்ட்டு தான். உங்கள் வீட்டில் தான் நீங்கள் ராஜா. டெரிட்டரியிலே எங்களுக்கு அதிகாரம் இல்லை ஃபாதர். வீட்டுக்குள்ளே சிலவங்க தான் யோசிங்க, மைண்டு வாய்ஸ் எனக்கு கேட்குது, எங்கள் டெரிட்டரியில் கூட எங்களுக்கு அதிகாரம் இல்லை ஃபாதர். அதிகாரம் எடுத்துறங்க வேலை இருக்கிறாங்க ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த டெரிட்டரி அப்படின்றது அப்போ, ஆனால் நீங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ராஜாவாக இருப்பீங்க, வீட்டில் நீங்கள் குஜாவாக இருப்பீங்க. ஆனால் ஆஃபீஸில் நீங்கள் ராஜாவாக இருப்பீங்க. எங்கெல்லாம் அதிகாரம் எங்கேயாவது நம்ம காட்டிடுவோங்க, எங்கேயுமே காட்டாமல் இருக்க மாட்டோம்.
இந்த ஸ்கூலில் அப்படின்றது பிரின்சிபல் இவங்க தான் அதிகாரமாக இருப்பாங்க. ஆனால் இந்த பிரின்சிபல் பக்கத்து ஸ்கூலில் போனால், பக்கத்து காலேஜில் போனால் அவங்க சொல்லுவாங்க கெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே இருக்க டெரிட்டரி, எல்லாருக்குமே இருக்க ஒரு டெரிட்டரி. சில பசங்க பாருங்கள், குழந்தைங்கள அதுங்களோட ஸ்கூலில் அதுக்கு தான் ராஜாவாக இருக்கும், கேங்கே வச்சுருவாங்க. ஆனால் கோயிலுக்கு வந்து பாருங்கள் அமைதியாக இருக்கும். இந்த பிள்ளையா அப்படின்னு நமக்கு தோன்ற அளவுக்கு இருக்கும். அப்போ எல்லாருமே எந்த அதிகாரங்களை நம்ம பயன்படுத்துகிற மாதிரி டெரிட்டரி, ஈவில் ஸ்பிரிட்டுக்கு இதே மாதிரி தான் டெரிட்டரி இருக்குது. டெரிட்டரி விட்டு அது வெளியே அதிகாரம் இல்லை. பைபிள் அதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கு. மார்க் நற்செய்தி 5வது அதிகாரம் 1வது திருவசனம், அதனுடைய ஹெட்டிங் பாருங்க. மார்க் கெரசேனர் பகுதி, பார்த்தீங்களா? கெரசேனர் பகுதியில் இயேசு பேய் பிடித்தவனை நலமாக்குகிறார். கெரசேனர் பகுதி. அப்ப அங்கே ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. எத்தனை பேய் பிடிச்சிருக்கு? ஓ, கேள்வி என்ன, பதில் என்ன? எத்தனை பேய் பிடிச்சிருக்கு? லெகியோன். லெகியோன் எத்தனை பேய்? கீழே போட்டிருக்காங்க ரெஃபரன்ஸ்ல பாருங்க. 6000 பேய்ங்க ஒருத்தனுக்குள்ள. பா, 6000 பேய் பிடிச்சிருக்கு ஒருத்தனுக்குள்ள. அப்ப அவனை போய் இயேசு பார்க்க போறாருங்க. லெகியோன் அந்த பகுதியில், கெரசேனர் பகுதியில். 10வது வசனம் வாசிங்க. அந்த பகுதியில் இருந்து, பாத்தீங்களா? பேய் கூட கேக்குது, இந்த பகுதியிலிருந்து எங்களை அனுப்பி விடாதேயும். அந்த பகுதியிலிருந்து எங்களை அனுப்பி விடாதே. அப்போ அந்த லெகியோன் அப்படின்ற 6000 பேய்களுடைய அதிகார பரிதி எங்க, அதிகார டெரிட்டரி எங்கன்னா இதாங்க டெரிட்டரி. அதனுடைய டெரிட்டரி இந்த கெரசேனர் பகுதியில தான் சேட்டன் வந்து இதுங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கு. இதுல இருந்து வெளியே அதிகாரம் இல்லை, அந்த அதிகாரம் இல்லை அதுக்கு. அதனாலதான் இந்த பகுதியிலிருந்து எங்களை அனுப்பி விடாதையும். நீங்க இங்கிருந்து வெளியே அனுப்பிவிட்டா நான் பேயா இருந்தாலும் எனக்கு பவர் கிடையாது, எனக்கு டெரிட்டரிக்குள்ளதான் என்னுடைய பவர். டெரிட்டரியிலிருந்து என்னை வெளியே விட்டுடாது. பேய்கள் கேட்குது பாருங்க. அப்போ டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ், இந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட், இதுக்கு எப்படி அந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட்டுக்கு அந்த பவர் கிடைச்சிச்சு? எப்படி அதுக்கு பவர் கிடைச்சது? மத்தேயு நற்செய்தியினுடைய 4வது அதிகாரத்தில் 7வது வசனம் வாசிங்களேன். சொன்னார். மறுபடியும் அழகை அவரை மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் இயேசுவுக்கு காட்டி அவரிடம் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால், இவைனா உலகத்தையும் உலக அரசுகளையும் இதன் மேன்மை அனைத்தையும் உனக்கு நான் தருவேன். பாருங்களேன், யார்கிட்ட சொல்லுது பாருங்க, எவ்வளவு திமிரு பாருங்களேன் பிசாசுக்கு. அதுவும் பொய் சொல்லுங்க, அதிகாரமா சொல்லுது. With all the authority, with all the authority, Satan is challenging God. என்ன சொல்லுது? உனக்கு நான் இதை திரும்ப தரேன், இதை நான் உனக்கு தரணும் அப்படின்னா நீ என்னை பணிந்து வணங்கணும். இயேசுனுடைய பதில், அப்பொழுது இயேசு உன் கடவுளாகிய ஆண்டவரை தவிர பணி செய் எழுதியுள்ளது. பின்னர் அழகை அவரை, அதாவது இங்க ரெண்டு விஷயங்களை பிசாசு சொல்லுது. ஆனா இயேசு ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்றாரு, இன்னொரு விஷயத்துக்கு பதில் சொல்லல. ரெண்டு விஷயம் என்ன? நீ என்னை பணிந்து வணங்கு, நான் உலக அரசை உனக்கு தருகிறேன். நீ என்னை பணிந்து வணங்கு, நான் இந்த உலகத்தை உனக்கு தருகிறேன் அப்படின்னா இயேசு பதில் சொல்றார் பாருங்களேன், நான் உன்னை பணிந்து வணங்க மாட்டேன், ஒருவரை மட்டுமே பணிந்து வணங்க வேண்டும். செகண்ட் விஷயத்துக்கு இயேசு பதில் சொல்லல. தட் மீன்ஸ் he is accepting what Satan had told him. என்ன அக்செப்ட் பண்றாரு அப்படின்னா, உலகம் இன்று சாத்தானுடைய கையில் இருக்கு என்பதை இயேசு அக்செப்ட் பண்றாரு. உலகம் நான் உனக்கு திரும்ப தருவேன் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப உலகம் இன்னைக்கு சாத்தான் கிட்ட இருக்கு. Jesus did not deny that, which means Jesus is accepting it. Genesis தொடக்க நூல் 1வது அதிகாரம் 26வது திருவசனம், உலகத்தை படைத்த ஆண்டவர் உலகத்தினுடைய அதிபதியாக யாரை வைத்தார்? யார்கிட்ட அந்த உலகத்தை படைப்புகளை அனைத்தையுமே ஆண்டவர் கொடுத்தார்? எந்த குரங்கு கிட்ட கொடுத்தாரு? வாசிங்க, எந்த குரங்குன்னு தெரியும்? ஆளட்டும் என்றார்.
ம் 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 பாத்தீங்களா? அப்ப எல்லாத்தையும், உலகத்தையும், உலகத்தினுடைய அனைத்தையும் படைத்து அதனுடைய மேன்மையை படைத்த பிறகு யார்கிட்ட கொடுத்தாரு? மானிடருக்கு கொடுத்தாரு, மனுஷனுக்கு கொடுத்தாரு. மனுஷனா யாரு? நம்ம தான். ப்ளூரல் வேண்டாம், சிங்குலர். நான் தான். அப்போ ஆண்டவர் யார்கிட்ட கொடுத்தாரு? என்கிட்ட கொடுத்தாரு. அப்ப இன்னைக்கு அது பிசாசு கிட்ட போயிருக்குன்னா யார் கொண்டு போய் கொடுத்தது? பிசாசு கிட்ட நான் தான். அப்ப என் வாழ்க்கை சீரழிய காரணம் யாரு? நான் தான். எனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதங்கள் தடைப்பட காரணம் யாரு? நான் தான். ஆண்டவர் கிடையாதுங்க. இன்னைக்கு இது கொண்டு போய் பிசாசு கிட்ட கொண்டு போய் வச்சு கொடுத்ததுன்னா யாரு? அப்ப இன்னைக்கு திருமணம் நடக்கல, சப்போஸ் அது பிசாசு போட்ட தடையா இருந்தா, இன்னைக்கு குழந்தை பிறக்கல, இன்னைக்கு வேலை கிடைக்கல, இன்னைக்கு தடைகளை உருவாக்கியது ஆண்டவர் அல்ல. இட் இஸ் மீ ஹூ டிட் இட். நானா பிசாசு கிட்ட கொண்டு போய் வச்சேன். knowingly and willingly I gave it. அப்படிதாங்க பிசாசு கிட்ட இன்னைக்கு இந்த உலகமே போயிருக்கு. எல்லா விஷயம் பாருங்க, நம்மளுடைய உடம்புல எவ்வளவு பாவம் செய்யறோம். டெரிட்டோரியல் ஸ்பிரிட் எப்படி அட்டாக் ஆகுது பாருங்க. கண்ணு கொடுத்தது யாரு? கடவுள். இன்னைக்கு யாருக்காக பயன்படுத்துறோம் இல்லையா? தப்பான விஷயங்கள் உங்க கண்ணு பார்க்குது அப்படின்னா இந்த டெரிட்டரி இப்போ இன்னைக்கு யாருடைய ஆட்சியில் இருக்கு? யார் கொண்டு போய் கொடுத்தது? நான் தான். அப்போ இன்னைக்கு கடவுளுடைய ஆட்சியில் இருக்க வேண்டிய கண்ணு சாத்தானுடைய ஆட்சியில் இருக்குன்னா கொண்டு போய் வச்சது யாரு? என்னுடைய காது கேட்கறதுக்கான, God gave the faculty of listening, hearing கொடுத்தாரு. இதை கொண்டு போய் இன்னைக்கு யார்கிட்ட வச்சிருக்கிறோம்? பொய்யை கேட்கறது, புறணையை கேட்கறது, புரளை யாராவது கலப்பினாங்க அதை கேட்கறது, யாராவது யாரை பற்றியா குத்தம் சொல்லிட்டு இருந்தால் அதை கேட்கறது. யூ சரண்டர்ட் யோர் இயர்ஸ் டு சேட்டன். இந்த டெரிட்டரி நான் கொண்டு போய் வச்சு கொடுத்தேன். நாக்கு, ஐயோ ரொம்ப மோசமான விஷயம். கொண்டு போய் வச்சு கொடுத்தது யாரு? நான் தான். பொய் பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, நாக்கால் இதெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் பேசுறது. இந்த நாக்கு டெரிட்டரி, டெரிட்டோரியல் ஸ்பிரிட். பார்த்தீங்களா? டெரிட்டரி அப்படின்னு இடம் மட்டும் நினச்சிக்காதீங்க. எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி யூ சரண்டர்ட் இட் டு சேட்டன் பிகாஸ் ஆஃப் யுவர் சின்ஸ் அண்ட் நவ் யூ நீட் பிளஸிங்ஸ். இந்த பார்ட்டில் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ இங்கே என்ன நடக்கணும்? செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன் வந்தது, செல்ஃப் சரண்டரிங் நடந்தால் இந்த டெரிட்டரி பேய்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். திருப்பலியில் மட்டும்தாங்க இந்த விடுதலை கிடைக்கும். பலிப்பீடத்தில் கிடைக்கும் உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் சில நல்ல பாவ சங்கீர்த்தனங்கள் செய்யும்போது விடுதலை. ஒரு முறை தியான மையத்துக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தையோட தான் வந்தாங்க. அந்த குழந்தைக்கு வந்து அவனுக்கு நடப்பான். எப்படி நடப்பான்னா, அவன் அவனுக்கு 2.25 வயசு. அவங்க அன்றைக்கி தியானத்துக்கு வரும்பொழுது அந்த குழந்தை எப்படி நடப்பான் அப்படின்னா, இடது கால் கரெக்டாக வைப்பான், ஆனால் வலது கால் வந்து அவனால் கரெக்டாக வைக்க முடியாது. அவன் நடக்க ஆரம்பிச்சிருந்தே அவன் இப்படி தான் நடப்பான், டிப்டோ வாக்கிங் அப்படின்வாங்க. அவன் அந்த கால் பதியாது. அவனுக்கு டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. டாக்டர்கிட்ட கொண்டு போனப்போ சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க அந்த காலில் வந்து ஒரு எலும்பு எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கு, அந்த எலும்பு ஆப்ரேட் பண்ணி உடச்சி எடுத்தாதான் அவன் இப்படி நடப்பான்ட்டாங்க. ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரொம்ப ப்ரேயர்ஃபுல்லான குழந்தைங்க இந்த 2 பசங்களுமே. அவங்க இந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே அவன் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான். ரொம்ப காலமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தான். 1 மாதம் கிட்ட ஹாஸ்பிட்டலில், மூக்கில் டியூப், இங்கே டியூப், அங்கே டியூப். ரொம்ப அந்த பையன் வேதனைப்பட்டு தான் பிறந்தானே. பிறந்தும் ரொம்ப வேதனை அனுபவிச்சான். அதனால் ஹாஸ்பிட்டல் கேட்டப்போதே அவங்களுக்கு பயம். 2.25 வயசு குழந்தைக்கு ஆப்ரேட் பண்ணிவிட்டு அந்த குழந்தை எப்படிங்க பார்த்துக்க முடியும்? அது அனுபவிக்கிற வேதனை அப்பா அம்மாவால் தாங்க முடியல. அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை வேண்டாம், நாங்கள் தியானத்துக்கு போகிறோன்னு சொல்லி தான் தியானத்துக்கு வந்தாங்க. அந்த தியானத்தில் பங்கெடுத்துட்டு இருந்த பொழுது நல்ல பாவ சங்கீதனை செய்ய முடிவெடுத்தாங்க. நல்ல பாவ சங்கீதனை செய்ய முடிவெடுத்தாங்க. இவங்களுடைய பாவம் இவங்களுக்கு அந்த டாக் வழியாக அவங்களுக்கு புரிஞ்ச ஒரு விஷயம், இந்த குழந்தை பிறந்த பொழுது இந்த குழந்தைக்கு பாருங்களேன், ஆண்டவர் கொடுத்த குழந்தை, அந்த குழந்தை எப்படி சாத்தானு கொடுத்தாங்க பாருங்களேன், ஜாதகம் எழுதி வச்சுட்டாங்க. கேத்தலிக் பேரண்ட்ஸ். ஆனால் எழுதுனது அவங்க கிடையாது, இந்த குழந்தையுடைய பாட்டி எழுதிட்டாங்க. சரி, அம்மா தானே எழுதுறாங்க சொல்லி இந்த பையன் கண்டுக்கல. சரி, அம்மாவை வருத்தப்படுத்த வேண்டாமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அந்த ஜாதகம் எழுதுறது தவறு. கத்தோலிக்க திருச்சபையினுடைய பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதி வச்சிங்கன்னா அது தவறு கிடையாதுங்க, பாவம் என்பதை புரிஞ்சுக்கிட்டாங்க. 2 பேருமே முடிவெடுத்தாங்க, we are going to confess our sins that we have written this for our child. முடிவெடுத்தாங்க, குழந்தைக்கு ஜாதகம் எழுத்துறத பாவசங்கீதம் செய்ய போகிறோம், வீட்டுக்கு போனால் ஃபஸ்ட்டு விஷயமே கீழ்ச்சி போட போகிறோன்னு முடிவெடுத்தவங்க 2 பேருமே பாவசங்கீதம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்போ இந்த பையனை வந்து இவன் பையன் ஹஸ்பண்ட் தான், அந்த பையனுடைய அப்பா தான் வச்சுருக்கான். அப்போ அந்த குழந்தை வந்து எகிரிட்டே இருக்குது, என்னை விடுங்க 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 எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி. 2 பேருமே பாவ சங்கீதனை முடிச்சுட்டு இந்த குழந்தை எகிரும் பொழுது அவனை சரி நடக்கட்டுமேன்னு சொல்லி கீழே விட்டுருக்கிறாங்க. அவன் முதல் முறையாக யாருமே சொல்லாமல்
இப்படி நடந்துக்கிட்டு இருந்த பையன் இப்படி நடக்க ஆரம்பிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆப்ரேஷன் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், சிகிச்சை இல்லாமல் இந்த குழந்தை இன்றைக்கி இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறான். அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா செஞ்ச அந்த பாவம் பாருங்களேன், ஜாதகம் எழுதி வச்சுருக்கிறாங்க. என்னைக்கு அதை பாருங்கள், எனக்கு பிறந்த குழந்தை, கடவுள் எனக்கு தந்த குழந்தை, நான் எப்படி அந்த குழந்தைய போய் சரண்டர் பண்ணுறேன்? மைசெல்ஃப். நம்மளுடைய பாவங்கள் வழியை நம்ம தாங்க கொண்டு போய் கொடுத்துருக்குறோம். நீங்கள் ஒரு கல்யாணம் நடத்தும் பொழுது நல்ல நேரம் பார்த்து, ராகு காலம் பார்த்து, இல்லையா, இதெல்லாம் பார்த்து நீங்கள் நடத்தும் பொழுது யூ ஆர் சரண்டரிங் இட். சில டைம்ஸில் வீடு எல்லாம் கட்டுவீங்க. வீடு கட்டும் பொழுது நீங்கள் வந்து ஃபாதரை கூப்பிட்டு ப்ளஸ் பண்ணுவீங்க, நிலம் ப்ளஸ் பண்ணுவீங்க, எங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் போடணுமோ அந்த இடத்த நீங்கள் ப்ளஸ் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்களுடைய பில்டர் வந்து சப்போஸ் அவர் ஒரு இந்து சகோதராக இருந்தால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்களும் எங்களுடைய பூஜையை பண்ணிக்கிட்டா, நீங்கள் என்ன செய்வீங்க? சரி, ஏன் நம்மளை அவங்கள கஷ்டப்படுத்தணும், நீங்களும் செஞ்சுக்கோங்க அப்படின்னும். இங்கேயும் கூப்பிட்டு ஃபாதரையும் கூப்பிட்டு ப்ளஸ் பண்ணீங்க, அங்கேயும் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூ ஆர் சரண்டரிங். இந்த சில டைம் திருமணம்லாம் செய்வீங்களே, 2 திருமணம், மேபி பையன் கிறிஸ்டியனாக இருப்பான், பொண்ணு ஹிந்துவாக இருக்கும், இல்லை பேப்டிஸ்ட் மேலே எடுக்க மாட்டேன், நான் இப்படி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லும்போது அடுத்த கல்யாணம் அது எப்படி நடக்கும்? கோயில்லையும் வந்து ஃபாதர் ப்ளஸ் பண்ணுவார், அங்கே கொண்டு போய் அந்த கோயிலையும் போய் தாலி கட்டுவாங்க. சில டைம் குழந்தை பிறக்கும், இவங்களுக்கு குழந்தை பிறக்கும்பொழுது கோயிலையும் வந்து ஞானஸ்தானம் கொடுப்பாங்க, ஃபாதர் கிட்டே ப்ளஸ் பண்ணுவாங்க, அந்த குழந்தைய அந்த கோயிலையும் கொண்டு போவாங்க. யூ ஆர் சரண்டரிங். ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி தாங்க நம்ம சரண்டர் பண்ணுறோம். ஆண்டவர் கொடுத்த உறுப்புகளை, ஆண்டவர் கொடுத்த சரீரத்தை, ஆண்டவர் கொடுத்த உறவுகளை, ஆண்டவர் கொடுத்த சொத்து, ஆண்டவர் கொடுத்த நிலம், ஆண்டவர் கொடுத்த பணம், நீங்கள் போய் சரண்டர் பண்ணும் பொழுது யூ ஆர் சரண்டரிங் தட் வில்லிங்லி அண்ட் நோயிங்லி. தெரிந்து மனப்பூர்வமாக நீங்கள் சரண்டர் பண்ணும்பொழுது இதிலிருந்து எப்படி உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது கிடைக்கிற இடம் தான் திருப்பலி. செல்ஃப் சரண்டர். ஆண்டவரே, உங்ககிட்ட இருந்து நீங்கள் எனக்கு தந்ததை உங்ககிட்ட இருந்து நான் திருடி எடுத்தேன், நான் அதை திரும்பி உங்களுக்கே தருகிறேன். திருப்பலியில் தான் நடக்குது. மன்னிப்பு வேண்டி திருப்பலியில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவரே, ஒரு குழந்தைக்காக நான் செஞ்ச பாவம், திருமணத்துக்காக நான் செஞ்ச பாவம், வீட்டில் நான் செஞ்ச பாவம், என் உடல் உறுப்புகளில் நான் செஞ்ச பாவம். ஆண்டவர் மொபைல் தந்திருப்பார். அந்த மொபைலை வச்சு நீங்கள் தப்பான படங்களை பார்க்குறீங்க, தப்பான மூவிஸ் பார்க்குறீங்க, தப்பான ஃபோட்டோஸ் பார்க்குறீங்க, தப்பான செய்திகளை பரப்புறீங்க, பொய்யை பரப்புறீங்க. அந்த மொபைல் யார்கிட்ட அடிமையாக போகுது? சாத்தான்கிட்ட அடிமையாக போகுது. எல்லா விஷயத்திலும் பாருங்கள், எவ்ரி சின் இஸ் கமிட்டட் பை யூ பை சரண்டரிங் இட் டு சேட்டன். பாவத்துக்கு. நம்மளுடைய மூதாதையர்கள் எடுத்து பாருங்கள். தொடக்க நூல் எடுங்களேன். தொடக்க நூல் 8வது அதிகாரம். தொடக்க நூல் 8வது அதிகாரம். நோவா என்ன செய்கிறாரு பாருங்களேன். இல்லைங்க, 8வது அதிகாரம் வசனம், அதாவது அனைத்தையுமே முடியும் பொழுது, அந்த பெருவெள்ளம் கடந்து போகும் பொழுது ஆண்டவருக்கு ஒரு பலிப்பீடம் கட்டுவார் பாருங்க. 20வது வசனம். அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிப்பீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள். 12வது அதிகாரம் எடுங்க. 12வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை வாசிங்க. ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார், அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிராம் காரானை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது 75. ஆபிராம் தன் மனைவி சாராயை தம் சகோதரனின் மகன் லோத்தையும் உடன் அழைத்து சென்றார். அவர்கள் காரானில் சேர்த்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆள்களுடனும் கானான் நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர். ஆபிராம் அந்நாட்டில் நுழைந்த செக்கேமில் இருந்த மோரையின் கருவாலி மரத்தை அடைந்தார். அப்பொழுது கானானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆண்டவர் ஆபிராமுக்கு தோன்றி வழிமரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார். ஆகவே தமக்கு தோன்றி ஆண்டவருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை எழுப்பினார். பாருங்களேன், அப்ப டெரிட்டோரியல் ஸ்பிரிட் இருக்கு, இடங்களுக்கு ஸ்பிரிட் இருக்கு. எப்படி உன்னால் அடக்க முடியும்? ஆண்டவர் கொடுத்த அதிகாரம். பேய்களை அடக்க அதிகாரம் கொடுத்தார். அது எங்கிருந்து வாங்குறீங்க தெரியுமா? பை யுவர் சாக்ரிஃபைஸ். பலியின் வழியாக, திருப்பலியின் வழியாக தான் அடக்க ஆளுமையை நீங்கள் பெறுகிறீர்கள். செய்வினையை பயப்பட வேண்டாம், மந்திரவாதங்களை பயப்பட வேண்டாம், பேயை பயப்பட வேண்டாம். அது உங்களுக்கு அடங்கும். இயேசுவின் பெயரை சொல்லும் பொழுது, திருப்பலி ஒப்பு கொடுக்கும் பொழுது நோய்கள் அடங்கும், கட்டுகள் அடங்கும். அதுக்கு நீங்கள் ஒரு ஃபாதரை பார்க்கணும், பிரதரை பார்க்கணும், கவுன்சிலிங் போகணும் தேவையே கிடையாதுங்க. ஒரு திருப்பலியை முழுமையாக ஒப்பு கொடுங்க. மனுஷனுக்கு அடிமையாகாதீங்க. ஒரு ஃபாதரை போய் தேடி தேடி போக வேண்டாம். எல்லாருக்கும் வர வேண்டிய அவசியம் இல்லை. வர்கீஸ் ஃபாதரை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபாதர் பின்னால் போயிட்டு இருக்கிறோம், சிஸ்டர்ஸ் பின்னால் போயிட்டு இருக்கிறோம்.
ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேர் பின்னால் போயிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் உங்களை அடிமைப்படுத்துவாங்க. Don't become slave to anyone. Jesus came to deliver you. இயேசு விடுதலை தர வந்தார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அடிமையாயிட்டு இருக்கிறோம். பேய்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, மனிதர்களுக்கு அடிமையாயிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு தேவைன்னா உடனே ஒரு ஃபாதருக்கு ஃபோன் பண்ணுறது, ஏதாவது ஒரு தேவைன்னா ஜெபிக்க இதுக்குன்னு ஒரு ஆளை வச்சிருக்கிறீங்க, உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி பிரதர் ஒரு வாட்டி எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. பூனமல்லியிலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. யாருன்னே தெரியல, எங்கேருந்து நம்பர் கிடச்சுன்னு தெரியல. வர்கீஸ் ஃபாதரா? ஆமாம்மா ஃபாதர், என் பொண்ணுக்கு ஒரு பையனை பார்த்துருக்குறேன். அந்த பையன் நல்ல பையனா கெட்ட பையனான்னு பார்த்து சொல்லுங்கள் ஃபாதர். எங்கேம்மா பார்த்து சொல்கிறது? நீ யாருன்னு தெரியாது, உன் பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, நீ பார்த்துருக்க பையனே எனக்கு தெரியாது. எவ்வளோ முட்டாள்தனமாக யோசிக்கிறீங்க. நான் அவங்ககிட்ட சொன்னம்மா, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் பார்க்குற பையன் உங்ககிட்ட பேசாத ஆண்டவராமா என்கிட்ட பேச போகிறார். வை ஆர் யூ பிகமிங் எ ஸ்லேவ் டு மீ? எனக்கு அடிமையாகாதீங்கம்மா. எல்லாரும் வரீங்களா? தியானத்துக்காக வாங்க, வசனம் கேட்கறதுக்காக வாங்க, விடுதலைக்காக வாங்க. விடுதலை தருது நான் கிடையாது. அதனால் ஒரு ஃபாதர் பின்னால், ஒரு சிஸ்டர் பின்னால், ஒரு போதிக்கிறவங்க பின்னால், ஜெபிக்கிறவங்கன்னு பின்னால் போய் மாட்டிக்காதீங்க. தயவு செய்து மாட்டாதீங்க. அப்படி உங்களை யாராவது அடிமைப்படுத்துகிறாங்கன்னா, அது ஃபாதராக இருக்கட்டும், சிஸ்டராக இருக்கட்டும், பிரதராக இருக்கட்டும், கேத்தலிக்காக இருக்கட்டும், நான் கேத்தலிக்காக இருக்கட்டும், தட் இஸ் நாட் த ரைட் பிளேஸ் வேர் யூ ஷுட் பி. காட் கேம் டு டெலிவர் யூ, நாட் டு மேக் யூ அ ஸ்லேவ். அடிமைப்படுத்த வந்தவர் அல்ல இயேசு கிறிஸ்து, விடுதலை தர வந்தவர். அந்த விடுதலை கிடைக்கிற இடம் திருப்பலி. அது உங்களுடைய பங்குல நடக்குதுங்க, உங்களுடைய பங்குல நடக்குதுங்க. தயவு செய்து திருப்பலிக்கு போய் உங்களுடைய வேதனையை ஒப்பு கொடுங்க, தேவைகளை ஒப்பு கொடுங்க. திருப்பலி அல்லாமல் வேற விடுதலையினுடைய இடம் கிடையாது. திருப்பலியில் சேர்ந்து நிற்கிற ஒருத்தர் வேற யாருக்கிட்டையும் போய் இணைஞ்சு நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் நற்கருணை முட்டிக்கால் போட்டு வாங்க சொல்லுவேன். நாங்கள் தியான மையத்துக்கு வரும்போது நாக்கில் மட்டும் வாங்குங்க, தயவு செய்து கையில் வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். கையில் வாங்காதீங்க, தயவு செய்து கையில் வாங்காதீங்க. நற்கரணின் மீது உள்ள பக்தி மற்றும் உள்ள விசுவாசம் இருந்தால் யாரை வாங்குறீங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் கையில் கூட நாக்கில் கூட வாங்க, நம்ம அவ்வளோ பயப்படுவோம். அன்னை மரியாளுக்கு கப்ரியேல் வானதூதர் வந்து காட்சி கொடுத்த பொழுது அந்த வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லுங்க. அந்த வார்த்தை, அன்னை மரியாளுக்கு பயம் வரல. அன்னை மரியாளுக்கு இங்கே வந்த வார்த்தை, பைபிள் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நடுங்கினார்னு ஒரு வார்த்தை இருக்கும், நடுங்கினார். அந்த நடுக்கம் எதற்குனா, இவ்வளோ தூய்மை இல்லாத என்கிட்ட தூயவர் வராரேன்ற நடுக்கம். இன்னைக்கு நம்ம பூசையிலலாம் எப்படி பங்கெடுக்கிறோம் தெரியுமா? ஒரு நடுக்கமே கிடையாது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. அதுக்கு நடுவில் ஏதாவது மொபைல் அடித்தா வைப்ரேஷன் வந்தால் அது வைப்ரேஷன் எடுத்து பார்ப்போம். அது மெசேஜை அனுப்புகிறோம், ரிட்டர்ன் அந்த மெசேஜ் எல்லாம் அனுப்புகிறோம். அப்படின்னா நம்ம திருப்பலியில் நிற்கும்போது யோசிச்சு பாருங்கள், நமக்கு நடுக்கம் இல்லை. நம்ம யார் முன்னால் நிற்கிறோம், எந்த இடத்துல நிற்கிறோம், யாரை வாங்குகிறோம், நடுக்கமே இல்லை. முடிந்தவர்கள் முழந்தால் படிட்டு வாங்குங்க அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் அப்படி தான் நீங்கள் வாங்கினீங்க. ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் நற்கருணை வாங்கும்போது முட்டிக்கால் போட்டு நாக்கில் வாங்கணும். இப்போ எங்க நம்ம மாறிட்டோம்? அப்போ சிலவங்க சொல்லுவீங்க, ஃபாதர் இல்லை, ஃபாதர் கொடுக்கறது இல்லை. ஃபாதர் நீங்கள் நாக்கு நீட்டுங்க, கொடுக்கலாம். அப்புறம் அது ஃபாதரை சார்ந்தது, அதை நீங்கள் விட்டுடுங்க. இட் இஸ் பிட்வீன் ஹிம் அண்ட் காட். அவர் தான் பதில் சொல்லணும் கடவுளுக்கு. நற்கருணை ஆண்டவரை நீ கையில் வாங்கணுமா? கையில் வாங்கணும் அப்படின்னா எக்ஸப்ஷன் இருந்துச்சு. ஏன்னா சில நோயாளிகள் வரும்பொழுது, பழைய காலத்தில் நோயாளிகள் வரும்பொழுது அவங்க கையில் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வரும்போது கையில் வாங்க திருச்சபை அனுமதிச்சது. அப்போ அனுமதிக்கும் பொழுது அந்த கையில் அவங்க எப்படி வாங்கணும்னா, கையை கழுவி, கைக்கு தூபம் காட்டி, கையில் வந்து துணியை போட்டு, வெள்ளை துணியை போட்டு வாங்குவாங்களாம். அப்போ நற்கருணையை ஆதிம திருச்சபை எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தது பாருங்க, எப்படி அனுபவிச்சாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம என்னமோ ரேஷன் கடையில் போய் நிற்கிற மாதிரி, ஃபாதர் கொடுங்க ஃபாதர். ஏன் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால் கை நடுவில் விட்டுட்டு எப்படியெல்லாம் வருவாங்க தெரியுமா? நான் எல்லா ஊரில் நைட் விஜலுக்கெல்லாம் அவ்வளோ பேர் வருவாங்க, 4000 4500 பேர். எவ்வளோ வந்தாலும் நாக்கில் தான் கொடுப்போம். அது ஸ்ட்ரிக்ட் ரூல். அது நீங்கள் எவ்வளோ பேர் வந்தாலும், நீங்கள் பார்க்குற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நியர் அபவுட் 4000 4500 5000 பீப்புள் கிட்ட நைட் விஜல் வருவாங்க. எத்தனை பேர் நீங்கள் நன்மையை வாங்கினாலும் நாக்கில் தான் கொடுப்போம். அது நாங்கள் 3 ஃபாதர்ஸ் இருந்தாலும் 30 ஃபாதர்ஸ் இருந்தாலும் நாக்கில் தான் கொடுப்போம். முழந்தால் படிட்டு வாங்குறது நல்ல விஷயம், ஆனால் நாக்கில் வாங்க முயற்சிங்க. நீங்கள் யாரை வாங்குறீங்கன்னு புரிஞ்சால் உங்களுக்கு அந்த மதிப்பு இருக்கும், அந்த ஆராதனை இருக்கும், அந்த அன்பு இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பேயை ஓட்டுற அதிகாரம் உங்களுடைய பங்கில் நடக்கிற திருப்பலிக்கு இருக்குது. உங்களுடைய பங்கு சாமியார் வைக்கிற திருப்பலிக்கு இருக்குது. நீங்கள் பங்கு சாமியாரை பார்க்காதீங்க, அந்த திருப்பலியை பாருங்கள். பங்கு சாமியார்கிட்ட சண்டை இருந்தால் சில டைம் நம்ம என்ன தெரியுமா, அந்த கோயிலுக்கு போக மாட்டோம். அப்படி இருக்கிறவங்க இருப்பாங்க, சாமியார் கூட சண்டை ஃபாதர், நான் போக மாட்டேன் ஃபாதர். சாமியார் கூட சண்டை இருக்கோ இல்லையா, அதை நீங்கள் விட்டுடுங்க. திருப்பலி அப்படின்றதுல குருவானவர் வித்தியாசமாக இருக்கிறார், அது கிறிஸ்து தான் உங்களுக்காக அர்ப்பிக்கிறார். இனி அதை 12வது அதிகாரங்களே, தொடக்க நூல் 12வது அதிகாரம். ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது பாருங்களேன், ஃபர்ஸ்ட் அவங்க திருப்பலி ஒப்பு கொடுத்தாங்க ஆரம்பிக்கிறாங்க, பலியை ஒப்பு கொடுத்தா. 12வது அதிகாரத்தில் 12வது அதிகாரத்தினுடைய அது வாசிச்சோம், 13வது அதிகாரம் 12வது திருவசனம்.
சாரி, 17வது திருவசனம் 17. நீ எழுந்து இந்நாட்டின் நெடுகிலும் குறுக்கிலும் நடந்து பார், ஏனெனில் இதை நான் கொடுக்க போகிறேன் என்றார். ஆகவே ஆபிராம் கூடாரத்தை பிரித்து கொண்டு இருந்த மம்ரே என்ற கருவாளி மரத்தோப்பருகில் வந்து வாழ்ந்தார். அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார். அப்போ ஒரு இடத்தை சொந்தமாக்கிறதுக்கு முன்னால அந்த இடத்துல தீ ஆவிகளை அடக்க அவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தியது பலி செலுத்தினார்கள். they offered ma sacrifice. அதனால் உங்களுடைய பேய் இருக்கு, கட்டு இருக்கு ஃபாதர், கல்யாணம் ஆகல ஃபாதர், குழந்தை பிறக்கல ஃபாதர், நிறைய விஷயங்கள் இருக்கும், பிஸ்னஸ் முன்னேற மாட்டேங்குது ஃபாதர், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். நம்பிக்கையோட ஆண்டவர்கிட்ட வாங்க. நம்பிக்கையோட வந்து திருப்பலி ஒப்பு கொடுங்க. 1000 திருப்பலியெல்லாம் ஒப்பு கொடுக்கணும் இல்லைங்க, ஒரு திருப்பலியை முழுசா ஒப்பு கொடுங்க. ஒரு திருப்பலியை அந்த திருப்பலியில பலியா ஒப்பு கொடுங்க. உங்களையும் உங்களுடைய சார்ந்ததும் உங்களுக்கு கிடைக்கவேது அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். திருப்பலிக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு, திருப்பலிக்கு அவ்வளோ வல்லமை இருக்கு. அதனால தான் திருச்சபை திருப்பலியை ஒரு பொழுதும் கைவிடாது. கை தட்டுறது, பாட்டு பாடுறதெல்லாம் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் அது இருக்கோ இல்லையோ, தட் இஸ் எக்ஸ்ட்ரா. இறைவாக்கு சில இறை வார்த்தையெல்லாம் பகிர்வு இருக்காது. சில ஃபாதர்ஸ் எல்லாம் இவ்வளோ எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ண மாட்டாங்க பைபிளை. அதனால பைபிள் எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கலன்னு சொல்லி வேற சபைகளுக்கெல்லாம் போகாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபாதருக்கு திருப்பலியை வைக்க தெரியுதா? அந்த திருப்பலியில் நீங்க முழுசா பங்கெடுங்க. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி, இட் இஸ் yours. ஃபாதர் மட்டும் கிடையாது. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலியில் நீங்க ஏதாவது பலியா ஒப்பு கொடுக்க யூ ஷுட் ஹேவ் சம்திங். இனி நற்கருணை பற்றி வருவோம். நற்கருணை 6வது அதிகாரம் பார்க்கலாம் அப்படின்னு இல்லையா? 6வது அதிகாரத்தில் 5ஆ பிரிப்போம். அந்த 6வது அதிகாரத்தை 5ஆ பிரிக்கிறேன், சீக்கிரம் முடிச்சிருவோம். 5 பிரிவா. அதில் முதல் பிரிவு யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம். யோவான் நற்செய்தியினுடைய 6வது அதிகாரம் 5ஆ பிரிக்க போகிறேன். 5 headings I am going to divide it. 1, இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களை பலுக செய்கிறார். 2, இயேசு கிறிஸ்து தண்ணீரின் மீது நடக்கிறார். 3, நானே வாழ்வு தரும் உணவு என்று போதிக்கிறார். 4, இயேசுனுடைய போதனைக்கு மக்களுடைய பதில். 5, மக்களுடைய பதிலுக்கு இயேசுனுடைய பதில். 1, இயேசு அப்பங்களை பலக செய்கிறார், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோவ்ஸ். 2, தண்ணீரின் மீது நடந்தார், வாக்கிங் ஆன் த வாட்டர். 3, நானே வாழ்வு தரும் உணவு என்று போதிக்கிறார். 4, அந்த போதனைக்கு மக்களுடைய பதில், ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பீப்புள் டு த டீச்சிங் ஆஃப் ஜீசஸ் ஆன் யூகரிஸ்ட். 5, ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஜீசஸ் டு ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பீப்புள். மக்களுடைய பதிலுக்கு இயேசுனுடைய பதில். ரெடியா? எழுதிட்டீங்களா? எழுதுனாங்க நிறைய பேர். முடிச்சிட்டிங்களா? முதல் ஹெட்டிங், இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களை எத்தனை பேருக்கு மேல் பலுக செய்கிறார்? எத்தனை பேருக்கு மேல கொடுக்கிறார்? 5000 பேருக்கு மேல. மேல எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல. எத்தனை ஆண்கள் இருந்தாங்க? 5000 பேருக்கு மேல. எத்தனை பெண்கள் இருந்திருப்பாங்க? 5000 வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிள் 5000 வச்சுப்போம். எத்தனை குழந்தைங்க இருந்திருப்பாங்க? 6000. கொஞ்சம் மாத்தி பிடிப்போம் ஃபாதர். அது ஒரு 5000 வச்சுப்போம். ஏன்னா அந்த ஒரு குழந்தை கிட்ட இருந்து 5 அப்பத்தை எடுத்துட்டு வந்தார் அவர். அப்ப குழந்தைங்க அங்க இருந்திருக்கிறாங்க. அப்ப 5000 ஆண்கள், 5000 பெண்கள், 5000 குழந்தைகள். அப்ப ஏறக்குறைய இங்க எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க? 15000 பேர் மினிமம் இருந்திருக்கிறாங்க. மினிமம். ஏசு 5 அப்பத்தை 5000 பேருக்கு மேல கொடுக்கிறாரு அப்படின்ற பொழுது, ஏசு அந்த அப்பத்தை பலுக செய்யும் பொழுது மினிமம் 15000 பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த மினிமம் 15000 பேருக்கு அப்பத்தை பலுக செய்யும் பொழுது, யோவான் நற்செய்தி எப்பவுமே சொல்வாரு, எல்லா அற்புதங்களும் அடையாளங்கள். He will never use the word miracle. He will always use the word sign. Signs. Sign அப்படின்னா அடையாளம். எல்லா இயேசு கானாவூரில் என்ன செய்தார்? அவருடைய முதல் அடையாளம், முதல் அரும் அடையாளம். யோவான் will never mention it as a miracle, but he will mention it as a sign. அடையாளம். இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். ஏனெனில் எல்லா அற்புதங்களும் அடையாளங்கள். அடையாளங்கள் என்பது அந்த அற்புதம் செய்யறவர்கிட்ட உங்களை கொண்டு வரணும். அற்புதங்களை நின்றுடக்கூடாது. அற்புதங்களை நின்றுட்டீங்கன்னா டேஞ்சர். அப்ப அற்புதத்தை தேடி போவோம், அற்புதம் செய்யறவரை தேடி வரமாட்டோம். சில தியான மையங்களில் அவ்வளோ மக்கள் கூடுது. இப்போ சொன்னல நைட் விஜலுக்கு 4500 பேர் 5000 பேர் வராங்க அப்படின்னா
அற்புதத்தை தேடி வருபவர்களும் உண்டு, அற்புதம் செய்கிறவரை தேடி வருபவர்களும் உண்டு. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு இவ்வளோ டாக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறா. இப்போ எவ்வளோ 1000 பேர்கிட்ட இருக்கிறீங்க. 4 செக்ஷன் சிஸ்டர் சொன்னாங்க 2000 பேருடைய சேர் ஃபாதர் அப்படின்னாங்க. அப்போ இது ஏறக்குறைய ஃபில்லாக இருக்குது, இது ஏறக்குறைய ஃபில்லாக இருக்குது. அங்கே இங்கேயும் போகும்போது இது ஃபில் ஆயிடுச்சுன்னா 1000 வச்சுக்கோங்க. மத்தியானத்துக்கு மேலே ஆராதனைக்கு வருவாங்க பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் பேர். பிரசங்கமா அது ஃபாதர் வச்சுப்பார், ஆராதனையா ஹீலிங் கிடைக்குது. முடிச்சுட்டு சில டைம் போயிடுவாங்க. திருப்பலிக்கு இருப்பாங்களான்னு தெரியல, பிஷப் வைக்கிறதுனால மேபி இருக்கலாம். 1000 பார்த்துடலாமே, இல்லை 1000 என்ன பார்ப்பாரே தெரிஞ்சுக்குவேன்னு சொல்லி 1000க்கு தோஸ்துங்கெல்லாம் வருவாங்க. ரெட்ரீட் அது யாருக்கும் எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆராதனை எனக்கு ஹீலிங் கிடைக்கிற இடம். பார்த்தீங்களா, அற்புதத்தை தேடி வருபவர்கள் உண்டு, அற்புதத்தை செய்பவர்களை தேடி வருபவர் உண்டு, செய்பவரை தேடி வருபவர் உண்டு. ஹவ் யூ கம் ஃபார் ஜீசஸ் ஆர் அவர் கொடுக்குற இந்த பிரெட்டுக்காக வந்திருக்கிறோமா? ஏன்னா நான் சொல்லுங்க, இயேசுவே சொன்னார், அந்த அடுத்த நாள் ஓடி வருவாங்களா அவங்கள பார்த்து இயேசு சொல்கிறாரு, நீங்கள் அடையாளங்களை கண்டதால் வரவில்லை, அப்பங்களை தின்னதால் வந்தீங்க அப்படின்னார். அப்பங்களை சாப்பிட்டதுனால வந்தீங்க அப்படின்னார். அதனால் இயேசு நண்பர்களே, நீங்கள் தேட வேண்டியது அற்புதம் செய்பவரை, அற்புதங்களை அல்ல. சில தியான மையத்துக்கெல்லாம் ஆளுங்க வருவாங்க. வரும்பொழுது எங்களுடைய வாலண்டியர் இருந்தான், அவனுக்கு ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாள் அவனை காணும். திடீர்னு எனக்கு ஒரு நாள் அவனை ஞாபகம் வந்தப்போ அவனை கூப்பிட்டேன். என்னடா இந்த பக்கமே காணமே, ரொம்ப மாதங்களாகிடுச்சு வரவே இல்லையே. அம்மா ஃபாதர், வேலைக்காக வந்தேன் ஃபாதர், இப்போ வேலை கிடச்சிடுச்சு ஃபாதர். ஏன்டா கோயிலுக்கு வரதில்லை அப்படின்னா, வேலைக்காக வந்தேன், இப்போது அந்த வேலையை என்னை கோயிலிருந்து தடுக்குது. சிலவங்க வருவாங்க, ஃபாதர் கல்யாணம் ஆகலை ஃபாதர், கல்யாணம் ஆகலை ஃபாதர், கல்யாணம் ஆகலை ஃபாதர், பிளஸ்ஸிங்கெல்லாம் முடிச்சு கல்யாணம் ஆகுங்க, இப்போ ஏன்டா வரதில்லை, கல்யாணம் ஆச்சு ஃபாதர், குழந்தை இல்லை ஃபாதர், குழந்தை இல்லை ஃபாதர், குழந்தை இல்லை ஃபாதர். நைட் விஜிலெல்லாம் முடிஞ்சு குழந்தை 13 வருஷத்துக்கு பிறகு குழந்தை வந்த ஒரு ஃபேமிலி இருக்காங்க. 13 வருஷமாக குழந்தை இல்லாமல் நைட் விஜிலுக்கு 2-3 மாதம் கண்டினியூஸாக வந்தாங்க. நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. தாம்பரத்தில் ஒரு ஃபேமிலி. ஆனால் இப்போ அவங்க வராங்க. யோசிச்சு பாருங்களேன், குழந்தை இல்லைன்னு சொல்லி ப்ரேயருக்கு வருவோம், அப்புறம் ஏன் கோயிலுக்கே போகிறது? ஞாயிற்றுக்கிழமை கூட கோயிலுக்கு போக மாட்டோம். ஏன் தெரியுமா? குழந்தையை தூக்கிட்டு எப்படி ஃபாதர் கோயிலுக்கு வர்றது? குழந்தை கத்திக்கிட்டே இருப்பான் ஃபாதர், நச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஃபாதர், அதனால் குழந்தை ஓடிக்கிட்டே இருப்பான் ஃபாதர், அதனால் கோயிலுக்கு வரல. எந்த குழந்தைக்காக கோயிலுக்கு வந்தையோ, எந்த அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சாரோ அந்த அற்புதமே இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வர உனக்கு தடையாக இருக்குது. அது திருமணமாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் அ பிளெஸ்ஸிங், இட் வில் பிகம் அ கர்ஸ். எது ஆசீர்வாதம் ஆண்டவர் தந்தாரோ அதுவே இன்னைக்கு சாபமாக நிற்குது. எது இன்னைக்கு ஆசீர்வாதம் தந்தால் அதுவே இன்னைக்கு சாபமாக நிற்குது. இன்னைக்கு ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்யும்போது யோவான் சொல்றது அற்புதம் அல்ல, அது அடையாளம். அப்போ இந்த எவ்ரி அடையாளத்துக்கு எல்லா கதையும் சொல்லும்போது there is a moral of the story. எல்லா கதையும் முடிக்கும்போது வடை சுட்டாங்க, காக்கா எடுத்துகிட்டு போச்சு, நரி கீழே நின்றுச்சு, காக்கா கிட்ட பாட்டு பாட சொல்லிச்சு, இது கதை. ஆனால் அந்த கதைக்கு ஒரு மாரல் இருக்கும். மாரல் தாங்க விஷயம். கதையினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அந்த மாரல் என்ன? அப்போ இயேசு 5 அப்பத்தை 5000 பேருக்கு மேலே கொடுத்தாருன்னா அதனுடைய கதையினுடைய அம்சம் என்ன? வாட் மெசேஜ் டஸ் he want to convey? வாட் மெசேஜ் he wants to convey? அவர் கன்வே பண்ணுற மெசேஜ் என்ன தெரியுமா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு மேலே கொடுத்த பொழுது இயேசு சொல்கிறாரு, அப்பத்தின் மீது எனக்கு அதிகாரம் உண்டு. I have the power over the bread. இயேசு சொல்கிற மீனிங், அதனுடைய மெசேஜ் ஒரு அற்புதத்தின் வழியா, அடையாளத்தின் வழியா இயேசு சொல்கிற மெசேஜ் என்ன தெரியுமா? அப்பத்தின் மீது எனக்கு அதிகாரம் உண்டு. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, இயேசு தண்ணீரின் மீது நடந்தார். தண்ணீரின் மீது நடக்கும் பொழுது அந்த அடையாளத்தின் வழியாக இயேசு சொல்ற ஒரு மெசேஜ் உண்டு. இயேசு இதன் வழியாக சொல்ல விரும்புவது என்ன? தண்ணீரின் மீது நடக்கும் பொழுது இயேசு சொல்ல விரும்பும் மெசேஜ் என்ன? தண்ணீரின் மீது அதிகாரம் உண்டு, நம்பிக்கை. தண்ணீரின் மீது, ஆமா, இன்னைக்கு பேதுரு நடக்கிறதா இன்னைக்கு நற்செய்தி. இயேசு தண்ணீரின் மீது நடந்த பொழுது இயேசு கொடுக்கிற ஒரு மெசேஜ் இருக்கு. சரி, நீங்க எவ்வளோ எக்ஸ்பர்ட்டான ஸ்விம்மிங் செய்யறவங்களா இருந்தாலும், ஒகேனக்கல் போய் தண்ணியில மாட்டிக்கிட்டாலும் நீங்க எப்படியோ நீச்சல் அடிச்சு மேலே வந்துடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய திறமை இருக்கு. ஆனா அவ்வளோ திறமை, ஒகேனக்கல்ல போயே நீங்க தண்ணியில மாட்டிக்கிட்டு சுழற்சியில மாட்டிக்கிட்டு நீங்க நீந்தி வர்றீங்க அப்படின்னா அது திறமை. அது ஆனா அப்படி திறமை இருக்கிற யாராவது என்னைக்காவது தண்ணி மேல நடந்து பார்த்துருக்கீங்களா?
நீச்சல் அடிக்கிறீங்க, எக்ஸ்பர்ட் அடிக்கிறீங்க, என்னைக்காவது ஒரு நாள் have you ever tried, have you ever in your life tried walking on water? இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாதனாலங்க இல்லைங்க, நம்மளுடைய செட் ஆகாது இல்லையா? நம்மளுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நின்னா நம்ம தப்புன்னு உள்ளே போயிடுவோம். நம்மளால நிற்க முடியாது, தண்ணி மேலே நிற்க முடியாது. அதனுடைய நம்மளுடைய பாடி அதோட ஒத்து போகாது, நிற்கிறதுக்கு ஒத்து போகாது. அப்படி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் கிடையாது, உள்ள மூழ்கி போயிடுவோம். ஒரு இரும்பை நீங்கள் கொண்டு போய் தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த இரும்பு என்ன ஆகும்? மூழ்கி போயிடும். ஆனால் அந்த இரும்பை ஷேப்பை மாற்றி, அதனுடைய பாடியினுடைய ஷேப்பை மாற்றி அழகாக ஒரு கப்பல் மாதிரி அதே இரும்பை செஞ்சு அதை தண்ணியில் கொண்டு போய் போட்டு பாருங்க, என்ன செய்யும்? அது அந்த இரும்பு மிதக்கும். ஒரே பாடி, ஒரே சரீரம். அந்த சரீரத்தை அப்படியே கொண்டு நீங்கள் போடும் பொழுது உள்ள மூழ்கி போகிற அதே இரும்பு அந்த பாடியினுடைய ஷேப்பை மாற்றி அந்த பாடியை நீங்கள் தண்ணி மேலே வைக்கும்போது மிதக்குது. அப்படின்னா ஏசு இந்த தண்ணீர் மீது நடக்கும் பொழுது த்ரூ திஸ் அற்புதம் இஸ் கிவிங் எ மெசேஜ் தட் ஐ ஹேவ் த பவர் ஓவர் மை பாடி. என் சரீரத்தின் மீது எனக்கு அதிகாரம் உண்டு. ஃபர்ஸ்ட் அப்பத்தை பலக செய்யும் பொழுது சொல்ற மெசேஜ், அப்பத்தின் மீது அதிகாரம் உண்டு. 2, சரீரத்தை தண்ணி மீது நடக்க வைக்கும் பொழுது என் சரீரத்தின் மீது எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த 2 டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு பிறகு, only after the demonstrations, 3வது இயேசு போதிக்கிறாரு, என் சரீரத்தை அப்பமாக தரும் அதிகாரம் எனக்கு உண்டு. வாயில வட சுடலங்க இயேசு, வாழ்க்கையில காமிச்ச பிறகு சொல்றாரு, என்னுடைய சரீரத்தை அப்பமாக தரும் அதிகாரம் எனக்கு உண்டு. நற்கருணையில் ஆண்டவர் இருக்கிறாரு, நற்கருணை ஆண்டவர் போதிக்கிற நற்கருணையின் செய்தி இது. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம். இயேசு அவ்வளவு உறுதியா சொல்றாருங்க, இந்த அப்பத்தில் நான் வாழ்கிறேன், என்னுடைய சரீரத்தை என்னால் தர முடியும்னு. இன்னைக்கு நம்மளுடைய சகோதரர்கள், பிரிவினை சகோதரர் சொல்லும்போது அவங்க சொல்றாங்க பாருங்களேன், இதுலலாம் அப்பத்திலலாம் இயேசு இல்லை. அவங்க மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேர், இன்னைக்கு நிறைய பேர், சில அரசியல்வாதிகள் கூட சொல்றாங்க இல்லையா? சில வீடியோலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. என்னமோ கிறிஸ்தவங்க வராங்களா, ஒன்றா கூடுறாங்களா, ஃபாதர் தூக்குறாரா, இயேசுனுடைய சரீரம்னு சொல்கிறாங்களா, வாங்குறாங்களா, சாப்பிட்றாங்களா. நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ. அப்போ யோசிச்சு பாருங்களேன், யாரோ சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு நற்கருணை ஆண்டவரை பார்க்கும் பொழுது, சந்திக்கும் பொழுது, வாட் emotion you have towards Eucharist, what faith you have towards Eucharist, அந்த அன்பு, அந்த பாசம், அந்த ஆராதனை, அந்த நம்பிக்கை எல்லாம் இறங்கி போய் இன்னைக்கு நற்கருணை வாங்குற விதமே வித்தியாசமா இருக்கு. 2 விஷயத்தை காமிச்ச பிறகு சொல்றாரு, இந்த நற்கருணையில் நான் வாழ்கிறேன், எனது சரீரத்தை அப்பமாக மாற்றித்தர என்னால் முடியும், உருவம் மாற என்னால் முடியும். I have the power over the body, I have the power over the bread, I have the power to give my body in the form of the bread. நற்கருணை என்பது இயேசு கொடுத்த நற்செய்தி, அது இயேசு கொடுத்த போதனை. அது மக்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? அமைதியாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கேட்டுக்கிட்டு இருந்தவங்க இயேசு கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்க. அந்த கேள்வி 6வது அதிகாரத்தில், கடவுளுக்கு ஏற்ற செயல் என்னன்னு கேட்டாங்க. யோவான் 6 வசனம் நான் எடுக்கிறேன். ஏற்றவையாக என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம் 28வது வசனம், 6வது அதிகாரம் 28வது வசனம், அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். கேள்வி என்ன? கடவுளுக்கு ஏற்ற செயல் என்ன? பதில் என்ன? கடவுளை நம்புவது கிடையாது, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே. கேள்வி செயலை பற்றி, பதில் இருப்பதை பற்றி. கேள்வி இஸ் அபவுட் டூயிங், பதில் இஸ் அபவுட் பீயிங். வித்தியாசம் புரியுதா? கேள்வி, நான் என்ன செஞ்சால் கடவுளுக்கு பிடிக்கும்? ஆண்டவர் சொன்னார், நீ எதையும் செய்யாமல் இருந்தாலே போதுன்ட்டார். நீ எதையுமே செய்ய வேண்டாம், நீ என்னோட இருன்ட்டார். நீ என்னோட இரு, என்னை நம்பு, என்னை நம்பு. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? we do a lot of things but actually we do not have belief.
we do a lot of things. அதனால தான் நீங்கள் அதிகமாக ஜெபமாலை சொல்கிறேன் ஃபாதர், ஜெபமாலை சொல்கிறேன் ஃபாதர், ஜெபமாலை சொல்கிறேன் ஃபாதர், ஜெபமாலை இவ்வளோ சொல்லிவிட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை. ஏன்? இவ்வளோ திருப்பலியை பார்த்தேன் ஃபாதர், திருப்பலியை பார்த்தேன் ஃபாதர், திருப்பலியை பார்த்தேன் ஃபாதர், இவ்வளோ திருப்பலியை பார்த்துட்டு எனக்கு எதுவுமே நடக்கலை. ஏன்? நீங்கள் செயலோட கம்பேர் பண்ணுறீங்க. ஆண்டவர் கேட்குறாரு, நீ நிறைய செஞ்ச, ஆனால் நீ நம்பினியா? நீ நம்பினியா? பீயிங். God is talking about being, you are talking about doing. Praise the Lord. Hallelujah. உங்களுக்கு ஆழமாக இதனுடைய வித்தியாசம் புரிஞ்சாதாங்க. ஆண்டவர் கேட்குறது நம்பிக்கை, ஆண்டவர் கேட்குறது செயல்களை அல்ல. நீங்கள் வேளாண்மைக்கு நடந்து போகிறவங்களா இருக்கலாம், 10 நாள் நடந்து போகிறவங்களா இருக்கலாம், காவி போடுறவங்களா இருக்கலாம், ஜெபமாலை போடுறவங்களா இருக்கலாம், டெய்லியும் பைபிள் வாசிக்கிறவங்களா இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஆண்டவர் கேட்குறாரு, நீ இதெல்லாம் செய்கிற நல்ல விஷயந்தான், பக்தியில் செய்கிற, ஓகே ஃபைன். இந்த பக்தி ஒரு நாள் குறையும். எப்போ தெரியுமா? இவ்வளோ செஞ்சு உனக்கு எதுவுமே நடக்கலை, வீடு கிடைக்கல, சொந்தமாக வீடு நடக்கலை, ஒரு ரெண்ட் ஹவுஸ் கிடைக்குது, அந்த ரெண்ட் ஹவுஸ் சரியாகலை, ஒரு வேலை கிடைக்குது, அது சரியான சம்பளம் இல்லை, ஆண்டவர் எனக்கு நோய் வருது, இவ்வளோ வருஷம் ஜெபிச்சிட்டோம், நான் என் கேன்சர் நோயாளியாக இருக்கிறேன். கடவுளை விட்டு விலக உன்னுடைய செயல்களே காரணமாகும், செயல்களே காரணமாகும். நம்பிக்கை இல்லாமல் நீ செய்யும் செயல்கள். இவ்வளோ ஜெபிச்சேன், என்னுடைய துன்பங்கள் மாறலை, இவ்வளோ ஜெபிச்சேன், என் நோய்கள் மாறலை, எவ்வளோ ஃபாதர்ஸ் என்னென்னமோ சொல்கிறாங்க, அந்த சாட்சியங்கள் இந்த சாட்சியங்கள், பிளட் கேன்சர் மாறிடுச்சு, பேங்க்ரியாட்டிக் கேன்சர் மாறிடுச்சு, எவ்வளோ ஃபாதர் சாட்சியம் நீங்களே சொல்கிறீங்க ஃபாதர். ஏன் ஃபாதர் எனக்கு மட்டும் நடக்கலை? நான் என்ன செய்யணும் ஃபாதர்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் டூயிங், ஜீசஸ் இஸ் டாக்கிங் அபவுட் பீயிங். அந்த பீயிங் இருந்தால் நீ என்ன செய்யணுன்றதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்றார். இந்த மார்க் நற்செய்தி 14வது அதிகாரத்தில் ஒரு பொண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த நல்ல பொண்ணு என்னைக்கோ ரொம்ப பாவியாக இருந்திருக்கிறா. அந்த நல்ல பாவியான பொண்ணு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த பொழுது பாருங்களேன், அவளுடைய பீயிங் மாறுது. பீயிங் மாறும் பொழுது அவன் என்ன செய்கிறான்னா, இயேசு கிட்ட ஒரு படிக சிமிழை கொண்டு வரான். 3வது வசனத்திலிருந்து இருக்கு இந்த கதை, 14:3 அந்த படிக சிமிழை கொண்டு வந்து இயேசுனுடைய தலை மேலே அதை உடைச்சி அதில் இருக்கிற அந்த நார்தீன் தைலத்தை இயேசுனுடைய தலை மேலே ஒழுக்கி விட்டுறான். பைபிள் சொல்லுது விலை உயர்ந்த தைலம், அது விலை உயர்ந்த தைலம். அந்த விலை உயர்ந்த தைலத்தை ஆண்டவருடைய தலையில் விடும் பொழுது விலை உயர்ந்த தைலம், விலை உயர்ந்த கண்டெய்னர், ரெண்டுமே விலை உயர்ந்தது. ரொம்ப வேல்யூ இருக்கிற ஒரு பாத்திரம், ரொம்ப வேல்யூ இருக்கிற ஒரு தைலம். இதை ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது பக்கத்தில் யூதாஸ் நிற்கிறான். இதை விற்று எத்தனை ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற பொழுது ஏசு என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஏசு என்ன சொல்கிறாரு? அவரை விடுங்கள். ஏன் தொல்லை கொடுக்குறேன்? செய்தது பாருங்களேன், செயல், செயல் முறையான செயலே. ஏன்? இருக்கிறார்கள், நீங்கள் விரும்புவதெல்லாம் செய்ய முடியும், நன்மை செய்ய முடியும், ஆனால் இல்லை செய்தார். என்ன கவனிக்கப்போம், என் அடக்கத்திற்காக முன்னதாகவே இவர் என் உடலுக்கு தைலம் பூசி விட்டார். இது நடக்கிறது பெரிய வாரம். எந்த கிழமை? வியாழக்கிழமை கிடையாது. என்ன கிழமை? பெரிய வாரம். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை இயேசு இறந்துட்டார். இது என்னைக்கு நடக்குது? புதன்கிழமை கிடையாது. என்ன கிழமை? சனிக்கிழமை இறந்துட்டார்ல. திங்கக்கிழமை கிடையாது. அப்போ மிச்சம் ஒரே கிழமை தாங்க இருக்குங்க, சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை. அது எப்படி ஃபாதர் உங்களுக்கு தெரியும்? 1வது வசனம் வாசிங்க. பாஸ்கா என்னும் விழா நிகழ இன்னும் 2 நாட்கள் இருந்தன. அப்போ பாஸ்கா விழா என்னைக்கு நடக்குது? வியாழக்கிழமை. அப்ப இது என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். செவ்வாய்க்கிழமை இந்த பொண்ணுக்கு தெரியுமா வெள்ளிக்கிழமை இயேசு இறப்பார் என்று இந்த பெண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது, தெரியாது. இருந்தாலும் பாருங்களேன், அவள் நல்லவளாக இருக்கிறாள், கடவுளோடு இருக்கிறாள், இயேசுவை அன்பு செய்கிறாள். பீயிங். அவள் நன்மை செய்யவில்லை, அவள் நல்லவளாக இருக்கிறாள். she is loving the Lord. அவள் இயேசுவை அன்பு செய்து இயேசுவோடு இருந்த பொழுது இயேசுவுக்கு என்ன தேவையோ அந்த நன்மையை இயேசு பெற்றுக் கொள்கிறார். He is making that girl do that.
நீங்க டூயிங்ல இருக்கணுங்க. ஆனா டூயிங்க்கு முன்னால் இயேசு கேட்கிறார், பீயிங்ல இருக்கிறியா? என்னோடு இரு. நீ என்ன நன்மை செய்ய வேண்டும் என்பதை நான் பெற்றுக்கொள்கிறேன். நீங்க நிறைய பேர் கேட்பீங்களா, இது கடவுளுக்கு ஏற்ற செயலான்னு தெரியல ஃபாதர். என் பொண்ணுக்கு ஒரு பையனை பார்த்துருக்கிறேன், இது கடவுள் விரும்புறாரா இந்த பையனை தெரியல. என் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்கிறேன், கடவுள் விரும்புறாரா தெரியல. வாட் இஸ் த வில் ஆஃப் காட் தெரியல. அதான் பதில். ஆனா இங்க பதில் இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா? பி வித் தி லார்ட், God will make you do the right thing. நீ என்ன நன்மை செய்ய வேண்டும் என்பதை இயேசு உன்னிடமிருந்து பெற்றுக்கொள்வார். ஆண்டவரை நம்பு. ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை, நீங்கள் நல்லவங்களா இருப்பீங்க, நீங்க என்ன நல்லது செய்யணும்னு ஆண்டவர் உங்களை செய்ய வைப்பார். மார்க் நற்செய்தி 3வது அதிகாரம் 14வது திருவசனம். மார்க் 3:14. பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் விஷயமே பாருங்களேன், தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்டவும். பாருங்களேன், ரெண்டு விஷயம் சொல்றாருங்க இங்க. ஒன்னு பீயிங், ரெண்டு டூயிங். பேய்களை ஓட்டுறது, நற்செய்தியை பறைசாற்றுறது எல்லாமே டூயிங். நீ நல்ல விஷயங்களை செய்யணும் நான் கேட்கல, நீ நல்லவனா இருந்தான்னு கேட்கிறாரு. என்னோடு இருந்தா சொல்றாரு. பி வித் மீ, டோன்ட் டூ ஃபார் மீ. நீ என்னோடு இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன். நீ என்ன நல்லது செய்ய வேண்டும் என்று உன்னிடமிருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன். இதான் பவுல் இன்னொரு வார்த்தை வித்தியாசமா சொல்வாரு. கலேத்தியர் 2:20, நான் குறைய வேண்டும், கிறிஸ்து என்னில் இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். பாருங்களேன், கிறிஸ்துவின் மீது உள்ள ஆழமான நம்பிக்கை உன்னை கிறிஸ்துவாக மாற்றும். நீ என்ன பேசணும், நீ என்ன செய்யணும், நீ என்ன 10 நாள் நீங்க வேளாங்கண்ணி நடந்து போறது பிரச்சனை கிடையாது, பிரச்சனை கிடையாது. பக்தியில நடந்து போகாதீங்க, மாதா மேல அன்புனால நடந்து போங்க. கிடைக்கிறதுக்காக போகாதீங்க, கொடுக்கறதுக்காக போங்க. அன்னை மரியா மீது உள்ள நம்பிக்கையில போய் ஜெபமால சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நீங்க ஜெபமால சொல்லும்போது ஏதாவது விண்ணப்பம் இல்லாம இப்ப ஜெபமால சொல்றீங்களாங்க? சொல்றீங்களா? ஜெபமாலன்னா உடனே விண்ணப்பத்தை கொண்டு வச்சிரும். திருப்பலினா ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை கொண்டு வச்சிரும். நாங்களாம் சின்னதுலலாம் எப்படி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, டெய்லியும் குடும்ப ஜெபமாலை இருக்கும். குடும்ப ஜெபமாலைன்னா என்ன தெரியுமா? அந்த ஜெபமாலை மட்டும்தாங்க ஜெபிப்போம். விண்ணப்பத்தை எல்லாம் நுழைக்கிறதெல்லாம் இப்போ தான் நுழைச்சோம். We loved Mother Mary, we prayed the rosary through her. இப்போ தான் இந்த இன்டென்ஷன் உள்ள வைக்க ஆரம்பித்தோம். வைக்கிறது தப்பு கிடையாது. மாதா மேல அன்பு இல்லாமல் நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்காதீங்க. ஆண்டவர் மீது அன்பு இல்லாமல் திருப்பலிக்கு போகாதீங்க. நம்பிக்கை இல்லாமல் திருப்பலிக்கு போகாதீங்க. அது விக்கிரக ஆராதனையாக இருக்கும். அது ஆண்டவரே சொல்றார், உன்னுடைய இதயம் என்கிட்ட இல்லை, உன் வார்த்தை மட்டும் என்கிட்ட இருக்கு. Your words are here, your mind is nowhere here. விக்கிரக ஆராதனையை மாறிடும் அப்படின்றார் திருப்பலிக்கு போகும்பொழுது. ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை இல்லாமல் திருப்பலியில் பங்கெடுக்காதீங்க, சடங்கா பங்கெடுக்காதீங்க. அப்ப நல்லா கவனிங்க, இயேசு கேட்கிற கேள்வி இல்லை, மக்கள் கேட்கிற கேள்வி, கடவுளுக்கு விருப்பமான செயல் நாங்கள் எப்படி செய்யணும்னு கேட்டதுக்கு பதில் என்ன தெரியுமா? செயல் அல்ல நீ செய்ய வேண்டியது, நீ கடவுளோடு தன்னோடு இருக்க. ஆண்டவர் அனுப்பியவரை நம்புவதே, நல்லா கவனிங்க, நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். அப்ப இயேசு என்ன சொல்ல போறார் தெரியுமா? இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் ஆரம்பிக்க போறேன்டா நற்கருணை பற்றிய செய்தியை, இதை சொல்றத நீ நம்பு. ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் டீச்சிங் அபவுட் யூகரிஸ்ட். கேள்வி என்ன? ஆண்டவருக்கு ஏற்ற செயல் என்ன? பதில் என்ன? இப்போ நான் சொல்ல போறேன், இதை சொல்றத நீ நம்பு. நற்கருணையை பற்றி நம்பு, நான் சொல்வதை நம்பு. இப்போ நான் ஒருத்தனை நம்புறேன், நீங்கள் உங்களுடைய பொண்ணை நம்புறீங்க. சப்போஸ் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் ஒரு நாள் டியூஷன் சாதாரணமாக 7 மணிக்கு வந்துடுவான். அன்னைக்கு ஒரு நாள் 9 மணி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறான். 9 மணிக்கு வீட்டுக்கு வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி, ஏன் இன்னைக்கு லேட்டு? கோவமாக கேட்குறீங்க. அவள் சொல்கிறா, இல்லைம்மா இன்னைக்கு கொஞ்சம் டியூஷன் கொஞ்சம் நேரம் டீச்சர் அதிகமாக எடுத்துட்டாங்க, அதனால் லேட் ஆச்சு. நீங்கள் பொண்ணை நம்புறவங்களா இருந்தால் அடுத்த கேள்வி உங்களுக்கு வராது. சரியா? போகலாம், கழுவிட்டு வா, சாப்பிட்லாம். அதனுடைய அர்த்தம் என்ன? பொண்ணை நம்புறேன் அப்படின்னா, பொண்ணு சொல்றத நம்புறேன், செய்யறத நம்புறேன், அவருடைய சிந்தனையை நம்புறேன். உங்க ஹஸ்பண்டை நீங்க நம்புறீங்க அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஹஸ்பண்ட் உயிரோடு இருக்கிறான்னு நம்புறது கிடையாதுங்க. அவருடைய சொல், செயல், சிந்தனையை நம்புவது. when I say that I believe a person, that means I believe his words, I believe his deeds, I believe his thoughts. ஸோ கடவுள் அனுப்பியவரை நம்புவது என்றால், கடவுள் இப்போ சொல்ல போறார்,
நற்கருணை பற்றி நான் போதிக்க போகிறேன், நீ நம்பு. நம்புறியா? நம்புனா கடவுளுக்கு ஏற்ற செயல். இனிதாங்க அவர் போதனையை ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த போதனையில் தான் சொல்கிறாரு, நீங்கள் என் சதையை உண்ண வேண்டும். அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க, 15,000 பேர் இருக்கிறாங்கங்க. சதையை உண்ண வேண்டும் அப்படின்ற பொழுது அவங்களுக்கு அது பிடிக்கல. இயேசு சொன்னது பிடிக்கல. அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? பைபிள் சொல்லுது. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 41வது வசனம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யாரு? ஏன் நான் அதை கேட்குற அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். அப்போ அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்தது? முணுமுணுத்தார்கள் தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். ரெண்டாவது ரெஸ்பான்ஸ் கண்டினியூ. இயேசு அல்லவா? பார்த்தீங்களா? ஆனால் இயேசு எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க. நல்லா கவனிங்க. இயேசு எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாரு. இவங்க என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க? அப்படியே அந்த டீச்சிங்கை கொண்டு வந்து கீழே கொண்டு வந்துட்டாங்க. They secularized the words of Jesus. They belittled the words of Jesus. இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த பெரிய விஷயத்த சொல்லும்போது சில டைம் நம்ம நற்கருணை திருப்பலியில் நம்ம பங்கெடுக்கிற விதம் எவ்வளோ மேன்மையான விஷயம் நடக்குது. ஆனால் நம்ம பங்கெடுக்கிற விதம் பாருங்க, இப்படி குறைச்சிருவோம். இந்த பையனை நமக்கு தெரியாதா? இவங்க அம்மாவை நமக்கு தெரியாதா? அப்பாவை நமக்கு தெரியாதான்னு சொல்லி இயேசு சொன்ன விஷயத்த அப்படியே குறைச்சி கொண்டு வந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அதான் அவங்களுடைய ரெண்டாவது ரெஸ்பான்ஸ். முதல் ரெஸ்பான்ஸ் முணுமுணுத்தார்கள். ரெண்டாவது ரெஸ்பான்ஸ் இவர் யோசேப்பின் மகன் அல்லவான்னு சொல்லி விட்டுட்டாங்க. அடுத்தது பாருங்களேன், 51வது வசனம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நான் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும்? நல்லா கவனிங்க. அவங்க கேட்குற கேள்வி, சரிப்பா நீ சாப்பிட சொல்றியே, உன்னுடைய சதையை எப்படி இவர் எங்களுக்கு கொடுக்க இயலும்? எப்படி கொடுக்க இயலும்? எப்படி உன்னுடைய சதையை நீ கொடுப்ப? பிச்சு பிச்சு கொடுப்பியா? இயேசு அதுக்கு பதில சொல்றார். 54வது வசனம். போதும் போதும் போதும். இயேசு இவ்வளோ நேரம் சொல்லாத ஒரு வார்த்தை இங்கே ஆட் பண்றார். இஸ் ஆடிங் a word. இவ்வளோ நேரம் ஒரு ப்ரீச்சிங்ல இல்லாத ஒரு வார்த்தை இங்கே ஆட் பண்றார். அந்த வார்த்தை என்ன? நிலைவாழ்வு கிடையாது, சதை கிடையாது, ரத்தம் அப்படின்ற வார்த்தை ஆட் பண்றாரு. இவ்வளோ நேரம் வாசிங்கன்னா சதை 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 சதைன்னு சொல்லுவாரு. அவங்க கேட்குறாங்க, எப்படி உன்னுடைய சதையை கொடுப்ப அப்படின்ற பொழுதே சொல்றாரு, என் சதையும் ரத்தமும் கொடுக்கிற ஒரு நாள் வரும், இதற்கு பிறகு என்னுடைய சதையை உணவாக நான் கொடுப்பேன். இயேசு தனது சதையையும் ரத்தத்தையும் கொடுத்தது எங்கே, எப்பொழுது? கல்வாரி திருப்பலியில். பாஸ்கா நிகழ்வு, தனது பாடுகள், தனது மரணம், தனது உயிர்ப்பிற்கு பிறகு இப்படி என் சதையை கொடுப்பேன் அப்படின்றார். தட் இஸ் த பதில். என்னுடைய பாஸ்கா நிகழ்வு, பாடுகள், மரணம், உயிர்ப்பிற்கு பிறகு என் சதையை என்னால் உனக்கு கொடுக்க முடியும், வாழ்வு தரும் உணவாக கொடுக்க முடியும். இதை சொல்லும் பொழுது அவங்களுக்கு எரிச்சல். ஏன் எரிச்சல் அப்படின்னா, யூதர்கள் ரத்தம் இருக்கிற உணவை, யூதர்கள் கிடையாதுங்க, ரத்தம் இருக்கிற உணவை உண்ணக்கூடாது. ஏன் உண்ணக்கூடாது அப்படின்னா, ரத்தம், blood is life, blood is life, so they will not eat. அது அவங்களுக்கு ஒரு அருவருப்பு மட்டும் கிடையாது, சட்டத்தின்படியே விலக்கு. அப்ப இயேசு என்ன சொல்றாரு, சதை மட்டும் கிடையாது ரத்தத்தையும் குடிக்கணும் அப்படின்றார். இது கேட்ட போதுதான் அவங்களுக்கு அந்த எரிச்சல் வந்தது. அடுத்த ஹெட்டிங் பாருங்க. அடுத்த ஹெட்டிங் என்ன? சீடர்கள் முணுமுணுத்தார்கள். அப்ப இதற்கு முன்னால யார் முணுமுணுத்தார்கள் வாசிச்சோம்? யூதர்கள். இப்பொழுது சீடர்கள், அந்த 72 பேர் இருக்கிறாங்களே, they started murmuring when we used the word blood. இவ்வளவு நேரம் சதையை சொன்ன பொழுது அவங்க அமைதியா இருந்தாங்க. போனா போது பேசிக்கிட்டு இருக்கிறார், கேட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னாங்க. பட் when you use the word blood, they were not able to digest it. இது எப்படி இவர் சொல்லலாம்? முணுமுணுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க கேட்கிற வார்த்தை பாருங்களேன், உன்னுடைய போதனை கடினமா இருக்கு அப்படின்றாங்க. Your teaching is very hard. மிக கடினம். சதையை சாப்பிடணும், ரத்தத்தை குடிக்கணும். It is impossible. We are not cannibals.
நாங்கள் மனிதர்களை தின்பவர்கள் அல்ல, மாம்ச போஜிகள் அல்ல. இயேசுவுக்கு எதிராக யூதர்கள் முணுமுணுத்தார்கள் நற்கருணையின் போதனையிலே. இயேசுவுக்கு எதிராக சீடர்கள் முணுமுணுத்தார்கள் நற்கருணையின் போதனையிலே. when he spoke about Eucharist, when he taught about Eucharist. அப்புறம் தாங்க அடுத்த குரூப் 15,000 பேர், அப்புறம் ஒரு 72 பேர். 6வது அதிகாரம் 66வது வசனம், பைபிளில் ரொம்ப வேதனையான ஒரு சென்டென்ஸ். அன்றே இயேசுவின் சீடர்களுள் பலர் அவரை விட்டு விலகினர். பலர் அப்படின்னா எத்தனை பேர் தெரியும்னா, மிச்சம் எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர். ஆரம்பிச்ச போது எத்தனை பேர் இருந்தாங்க? 22 பேர். நமக்கு உல்ட்டா இல்லையா? நாங்கள் 8:30 ஆரம்பிக்கும்போது 22 பேர் இருந்தீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதிகமாகிட்டு இருக்கிறீங்க இல்லையா? ஏன்னா இனி ஆராதனை வரப்போகுதில்ல, அதனால் அதிகமாகிட்டே இருக்கும். ஆனால் இயேசுனுடைய பாருங்களேன், 15,000 12க்கு குறைஞ்சி போச்சு. இனி 12 இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? 12 கூட கிடையாதுங்க, இதில் ஒருத்தன் சாத்தான் அப்படின்ட்டார். அப்போ ஆக்சுவலி எத்தனை? 11 தான் மிஞ்சிச்சு. 11 தான் மிஞ்சிச்சு. 15,000 பேரிலிருந்து 11 மிஞ்சின போதும் அந்த 11கிட்ட இயேசு என்ன தெரியுமா கேட்டார்? போகணுன்னா போயிடுங்க அப்படின்ட்டார். நம்பிக்கை இல்லாமல் இங்கே உட்காராதீங்கன்ட்டார். நம்பிக்கை இல்லாமல் திருப்பலிக்கு வராதிங்கன்ட்டார். நம்பிக்கை இல்லாமல் திருப்பலியில் பங்கெடுக்காதீங்கன்ட்டார். இஃப் யூ வாண்ட் டு கோ, ப்ளீஸ் கோ. டோன்ட் கமிட் அ சின் பிகாஸ் ஆஃப் யுவர் டிஸ்பிலீஃப். திருப்பலிக்கு நம்பிக்கை இல்லாமல் வந்து சடங்கு முறையில் ஒப்பு கொடுத்து ஏனோ தானோன்னு வந்து பாதி பூசையில் வந்து மீதி பூசையில் பங்கெடுத்து நற்கரணையெல்லாம் வாங்கும் பொழுது திங்க், ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறோம்? ஆண்டவரே, உனக்கு நான் இன்னைக்கு பிச்சை போட்டிருக்கிறேன். திருப்பலியில் பாதி பூசையில் இல்லைன்னா லேட்டாக வரும்பொழுது நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறோம்? 24 மணி நேரம் இருந்துச்சு, 1 மணி நேரம்லாம் கொடுக்க என்னால் முடியல, 45 நிமிஷம் வேணும்னா எடுத்துக்கோ, நான் உனக்கு பிச்சை போடுறேன் ஆண்டவரே. திஸ் இஸ் வாட் வி டெல் இன்டெரக்ட்லி. ஏன்னா எனக்கு என் வீட்டை பார்த்துக்கணும், என் பசங்களை பார்த்துக்கணும், இவங்களெல்லாம் பார்த்துக்கணும். நாத்தனார் வந்திருக்கு, வீட்டில் குழந்தைனார் வந்திருக்கிறாங்க, மாமியார் வந்திருக்காங்க, மாமனார் வந்திருக்கிறாங்க, அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க, கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு மிச்சம் இவ்வளோ தான் நேரம் இருந்துச்சு. இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு மிச்சம் அந்த எச்சில் வேணா நீ சாப்பிட்டுக்கோ. திருப்பலிக்கு லேட்டாக வரும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்கிறதா, உனக்கெல்லாம் இவ்வளோ தான் வறுத்து, மாமனாருக்கு மாமியாருக்கெல்லாம் அதிகம் வறுத்து இருக்குது, அப்பாவுக்கு அம்மாவுக்கு அதிக வறுத்து இருக்குது, ஹஸ்பண்டுக்கு பசங்களுக்கெல்லாம் அதிகமான வறுத்து இருக்குது, உனக்கெல்லாம் இவ்வளோ போதும், 1/2 மணி நேரம்லாம் போதும். அப்போ ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறது என்ன தெரியுமா? மிச்சம். ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறது நம்ம எச்சில். முழு திருப்பலியிலலாம் பங்கெடுக்க நேரம் இல்லை, இருக்கிறதே 24 மணி நேரம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய மொபைல் நம்பர் என்கிட்ட இருக்குது. அவருடைய வாட்ஸ்அப்பினுடைய அது நம்ம சில சென்டென்ஸ் எல்லாம் போடுவோம்ல, ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன், அது இதெல்லாம் போடுவோம் இல்லையா? அந்த வாட்ஸ்அப்னுடைய ஒரு டேக்லைன் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் அவனுடைய சென்டென்ஸ் நம்ம அவன் தெரியுமா போட்டு வச்சுருக்கான்? 24 hours இஸ் நாட் இனஃப். அதான் போட்டு வச்சுருக்கான், 24 hours. ஏன்னா அவ்வளோ வேலை இருக்குது, அவ்வளோ வேலை இருக்குது. இன்றைக்கி நம்மளும் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுவோம், 24 மணி நேரம் பற்ற மாட்டேங்குது, இருக்கிற நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் உனக்கு வேணால் கொடுக்குற ஞாயிற்றுக்கிழமை. டெய்லியெல்லாம் கொடுக்க முடியாது, அவ்வளோலாம் வறுத்து கிடையாது. நீ டெய்லியும் ஜெபமாலை எல்லாம் நாள் முடியாது, டெய்லியும் ஜெபிக்க எல்லாம் நாள் முடியாது, டெய்லி 1/2 மணி நேரம்லாம் கொடுக்க முடியாது. உனக்கு கொடுக்குறேன் பாரு, வாரத்துக்கு ஒரு நாள் 1/2 மணி நேரம் வச்சுக்கோ போ. பிச்சை தானே போடுறோம். வாழ்க்கையை பிச்சை போட்ட வரைக்கும் இன்றைக்கி திருப்பலியில் நம்ம பிச்சை போடுறோம். எச்சில் கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன ஃபாதர் இப்படி பேசுகிறீங்க? உண்மை தானே செய்கிறோம். இனி முழு பூசையில் பங்கெடுக்கும் போது முழுசாக பங்கெடுக்க மாட்டேங்கிறோமே. வி டோன்ட் கிவ் ourselves completely. we hold many things. என்னுடையது, எனக்காக, இதெல்லாம் எனக்காக நடக்கிறது தானே. மனசை கொடுக்கலையே, கோபத்தை வச்சுருக்கிறோம், காமத்தை வச்சுருக்கிறோம், வெறுப்பை வச்சுருக்கிறோம், திருப்பலியில் பங்கெடுப்போம். விரோதங்களை வச்சுருக்கிறோம், திருப்பலியில் பங்கெடுப்போம், நற்கரணை வாங்குவோம். பழி வாங்குற எண்ணத்தை மனசில் வச்சுருக்கிறோம், திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், மிச்சத்தை தான் கொடுக்குறோம். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? இது போதும். நம்பிக்கை இல்லாமல் திருப்பலியில் பங்கெடுக்காதீங்க, வேணும்னா போயிடுங்கன்ட்டார் ஆண்டவர். பேதுருடைய பதில் என்ன? ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நல்லா கவனிங்க, இப்போ நல்லா கவனிங்க. இயேசு இப்போ எதை பற்றி போதிச்சுக்கிட்டு இருந்தாரு? நற்கருணை பற்றி போதிக்கிறார். நற்கருணை போதிக்கும் பொழுது கடைசியில் அவர் என்ன சொல்லியிருந்திருக்கணும்?
ஆண்டவரே நிலைவாழ்வு தரும் உணவு உம்மிடம் தானே உள்ளதுன்னு தானே சொல்லியிருக்கணும். நிலைவாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே என்று என்ன சொன்னார்? ஆக்சுவலி இல்லையா, கொஸ்டினுக்கு அதான பதில். லார்ட் யூ ஹேவ் தி இட்டர்னல் ஃபுட்னு தானே சொல்லியிருக்கணும். த ஃபுட் ஃபார் இட்டர்னல் லைஃப் தானே சொல்லியிருந்திருக்கணும். லார்ட் யூ ஹேவ் தட் இட்டர்னல் லைஃப்கான வேர்ட்ஸ் என்னண்டே. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? வார்த்தை என்பது உணவு, வார்த்தை மனு உருவானார், தேங்க்யூ, நம்மிடையே குடிகொண்டார், நிலைவாழ்வு தரும் வார்த்தைகள். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி எப்படி ஆரம்பிச்சோம் ஞாபகம் இருக்கா? கடவுளே உமக்கு ஏற்ற, கடவுளுக்கு விருப்பமான செயல் என்ன? பார்த்தீங்களா, மறந்துட்டீங்க. இப்போவே மறந்துட்டீங்கன்னா நாளைக்கு எப்படிங்க ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? இது கடவுளுக்கு ஏற்ற செயல் என்ன? கடவுள் அனுப்பியவரை நம்புவதே. கடவுள் அனுப்பியவரை நம்புவதேன்னு சொன்ன பொழுது நீங்கள் எப்படி நம்பணும்? எப்படி நம்பணும்? அவருடைய 3 விஷயத்தை சொன்னேன் நான். கடவுள் அனுப்பியவரை நம்புவதே என்றால் அவர் கிழிஞ்சுது கிருஷ்ணகிரி. ஓ, இது இப்படி தான் வந்திருக்கோம், கிழிஞ்சுது கிருஷ்ணகிரி அப்படின்றது. அது ஏன் சொன்னாங்கன்னு தெரியல, இப்போ தான் புரியுது. அது உங்கள் பொண்ணை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா நான் சொன்ன 3 விஷயங்களை நம்புறீங்க. அவளுடைய சொல், செயல், சிந்தனையை நம்பும் பொழுது, when you believe a person means you believe the words, you believe the deeds, you believe the thoughts of a person. ஒருவரை நம்புகிறேன் என்றால் அவர் சொல்வதை நம்புகிறேன், அவர் செய்வதை நம்புகிறேன், அவருடைய சிந்தனை நம்புகிறேன். அப்போ கடவுள் அனுப்பியவரை நம்புவது தான் கடவுளுக்கு ஏற்ற செயல்னா, இயேசுனுடைய வார்த்தைகளை நம்புவது, இயேசுனுடைய செயல்களை நம்புவது, இயேசுனுடைய சிந்தனைகளை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். அப்போ இப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் எதை பற்றி? நற்கருணையை பற்றி. கடைசியில் பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையை நான் நம்புகிறேன், ஆனால் நீ சொன்னது எதுவுமே எனக்கு புரியலை. பேதுரு நற்கருணையை பற்றி இயேசு போதிக்கும் பொழுது இன்றைக்கி நமக்கே புரியலை. 2000 வருஷமாக நற்கருணையை வாங்குகிற நமக்கே இது புரியல. அன்னைக்கு இயேசு ஒன்றும் நற்கருணையாக மாறவே இல்லை. அவருக்கு புரிஞ்சிருக்குமா? புரியல. ஆனால் என்ன தெரியுமா சொன்னார்? ஆண்டவரே நீ சொன்னது எதுவுமே எனக்கு புரியலை, ஆனால் நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். I did not understand anything, but I believe you. I believe you. See, அந்த பர்சன் மீது இருக்கிற நம்பிக்கை. ஆண்டவரே நான் உன்னை நம்புகிறேன், கண்மூடித்தனமாக நம்புகிறேன். நீ சொன்னது எனக்கு புரியல. நற்கருணை பற்றி சொல்கிறேன், சதையை பற்றி சொல்கிறேன், ரத்தத்தை குடிக்கணும்னு சொல்கிறேன், எனக்கு எதுவுமே புரியல. ஆனால் வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமன்றோ உள்ளன. கடவுள் அனுப்பியவரை நம்புவதே, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். பைபிளை நம்புறது தாங்க கடவுளுக்கு ஏற்ற செயல். உங்களுக்கு கல்யாணம் நடக்கலையா? உங்களுடைய கல்யாணத்தை பற்றி பைபிள் சொல்லியிருக்கும். உங்களுக்கு குழந்தை இல்லையா? பைபிள் சொல்லியிருக்கும் உங்களுடைய குழந்தையை பற்றி. உங்களுக்கு பொருளாதாரம் இல்லையா? பைபிள் சொல்லியிருக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை பற்றி. என்னைக்காவது ஒரு நாள் பைபிளுக்கு வாங்க. இதனுடைய அடிப்படையில் நரேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டை மறந்துடுங்க. உலகம் உங்களை நிறைய விஷயங்களை சொல்லி குழப்பம். கல்யாணத்தை பற்றி, நடக்காததை பற்றி குழப்பம், திருமணத்தை பற்றி குழப்பம், குழந்தை இல்லாததை பற்றி உலகம் குழப்பம், பொருளாதாரத்தை பற்றி உலகம் குழப்பம், பணம் இல்லாததை பற்றி உலகம் குழப்பம். நரேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஆர் மெனி, பட் நரேஷன்ஸ் ஆஃப் த வேர்ட் இஸ் சிங்கிள். வேர்ல்டா நீங்கள் முடிவு பண்ணுங்க. கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். பைபிளை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். அதனால் அவசரப்படாதீங்க கல்யாணத்துக்கு, அவசரப்படாதீங்க குழந்தைக்கு, அவசரப்படாதீங்க பணம் சம்பாதிக்க, அவசரப்படாதீங்க. பாருங்கள், சிலவங்களாம் லோன் வாங்கி வீடை வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தேவையில்லாத ஆடம்பரங்களை போய் நிறைய பேர் மாட்டினவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி கடன் சொல்லி லோன் அலையிறவங்க இருக்காங்க லோன் வாங்கிட்டு. ஏன்? பைபிளின் படி போகலை, விவிலியத்தின் படி போகலை. நரேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு வேர் அட்டாக்கிங் யூ. நரேஷன்ஸ் ஆஃப் த வேர்டை மறந்துட்டீங்க. உங்களுடைய திருமணத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? குழந்தை பெற்றதை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? ஐவிஎஃப் பற்றி வேர்ல்டு என்ன சொல்லுது? ஃபேமிலி பிளானிங்கை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? ஃபேமிலி பிளானிங் பண்ணலாமா கூடாதா? கூடாது. ஃபேமிலி பிளானிங் பண்ணக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த முதல் கிஃப்ட் என்ன தெரியுமா மனுஷனுக்கு? பழுகி பெருகுங்கள். முதல் கிஃப்டே பழுகி பெருகுங்கள். வீட்டில் எத்தனை குழந்தைங்க இருக்கு? ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு.
முதல் பிளெஸ்ஸிங்கே கட்டு. ஆண்டவர் கொடுத்த பிளெஸ்ஸிங் எதுவுமே வாங்கிக்கல, குழந்தை பிளெஸ்ஸிங்கே ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங்கே வாங்கிக்கல. ஆனால் இன்றைக்கி என்ன வேணும்? சொந்த வீடு வேணும், வேலை வேணும், காரு வேணும், அது வேணும், நகை வேணும், இது வேணும். எல்லாம் யாருக்கு? இந்த ஒரு குழந்தைக்கு. ஆண்டவர் சொன்னார், நான் 10 குழந்தை தர விரும்பினேன், நீ ஒன்றிலே நிறுத்திட்ட. பிரைஸ் தி லார்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கு 8 குழந்தைங்க இருக்கு, 8மே சிசேரியன். உலகத்தினுடைய இது பெங்களூர் கிராமத்துலலாம் இல்லைங்க. நீங்கள் நினைப்பீங்க ஃபாதர் அதாவது கிராமமாக இருக்கும் ஃபாதர். பெங்களூரில் பாபுசாப்பாளையம் அப்படின்ற இடத்துல சென்ட் ஜோசப் சர்ச்சில் ஸ்டெல்லா அண்ட் ஜோமின், இது சொல்கிறது உண்மை, அதனால தான் பேரை வச்சு சொல்கிறேன். ப்ரோ லைஃப்பில் இருந்த குடும்பம் அது, ஜீசஸ் யூத்தில் இருந்த குடும்பம் அது. 8 குழந்தைங்க. அதில் இவர் மட்டும்தான் வேலைக்கு போகிறார், ஜோமின் மட்டும்தான் வேலைக்கு போகிறார். அவளுக்கு வேலை இல்லைன்னா பெரிய ஒரு வேலை இருக்குது. 8 குழந்தைங்க, யூனிவர்சிட்டியே பார்த்துக்கணும் இல்லையா? அப்போ இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியை பார்த்துக்கணும் எப்படி முடியும்? இன்றைக்கி பெரியவன் தான் அடுத்து பார்த்துக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அந்த குடும்பம்? 10 பேர், துச்சமான சம்பளம், ஐடியில் வேலை பண்ணுறாங்க, துச்சமான சம்பளம். பட் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் தட் ஃபேமிலி. 8 குழந்தைங்க, 8மே சிசேரியன். உலகம் என்ன சொல்லும்? ஐயோ ஒரு சிசேரியனா 2வது குழந்தைய பெற்றுக்காது அப்படின்வாங்க. நரேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, ஐயோ 3வது குழந்தைய பெற்றுக்காது, ஃபேமிலி பிளானிங் பண்ணிடு அப்படின்வாங்க. அப்போ முதல் ஆசிரியரே நீங்கள் வாங்கிக்கல, அப்புறம் அடுத்த ஆசிரியரை கேட்கும்போது எப்படி கிடைக்கும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கடவுள் அனுப்பியவரை நம்புவதே, அந்த நம்புவது அப்படின்றது நற்கருணையை நம்புங்க அப்படின்றார். அவ்வளோதான். பேதுரு என்ன சொன்னார்? ஆண்டவரே நீ சொன்ன இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். ஏன்னா அதனுடைய வார்த்தையை நீங்கள் வாசி பாருங்களேன். பேதுரு சொன்ன வார்த்தையை வாசிங்க. ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம். தமிழ் பைபிளில் இது கொஞ்சம் மாறி கிடக்கு. இங்கிலீஷ் பைபிள் யாருக்கிட்டே இருக்கா? வாசிங்கம்மா. Simon Peter answered him, Master, to whom shall we go? You have the word of eternal life. We have to believe and convince. பாத்தீங்களா? We have to believe and we have come to know. வார்த்தை ஃபர்ஸ்ட் வருது என்ன தெரியுமா? Believe, then we have come to know. நம்புகிறோம், அறிந்தோம். மலையாளத்திலும் அப்படி தான் இருக்கும், கிரீக்லையும் அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்பணும், அப்புறம் அறிந்தோம். அறிவால் நம்பிக்கை கிடையாதுங்க. நான் இங்கே நிற்கிறேன், இது அறிவா நம்பிக்கையா உங்களுக்கு? அறிவு. அதில் அப்போ நம்பிக்கைக்கு தேவை இருக்கா இல்லையா? நான் இங்கே நிற்கிறேன், இப்போ நீங்கள் நம்பணுமா இல்லை அறிந்தால் போதுமா? இஸ் இட் யுவர் நாலேஜ் ஆர் இஸ் இட் யுவர் பிலீஃப்? நம்பணுமா நம்பணுமா இல்லை அறிவா? அறிவு. நான் இங்கே நிற்கிறேன், கண்ணால் பார்க்குறீங்க. யூ ஹேவ் 5 சென்சஸ். அந்த 5 சென்சஸில் நீங்கள் அங்கேருந்து பார்க்குறீங்க, கேட்குறீங்க, கிட்ட வந்தாலும் தொடலாம் இல்லையா? 5 சென்சஸ் அனுபவிக்கிறீங்க. இட் இஸ் அறிவு, இட் இஸ் நாட் ஃபெய்த். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நம்பிக்கை என்பது ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டது. ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம். திருத்துவத்தை பற்றி அறிந்தீர்களா? நம்புகிறீர்களா? நம்புகிறோம். நம்பிக்கையால் சில அறிவுகள் கிடைக்குது. நற்கருணை பற்றி ஆண்டவர் சொல்றார், நம்பு, அறிவு கிடைக்கும். பேதுரு அதான் சொல்றாரு, we have come to believe, then we have come to know. அதனால நீ இப்போ நற்கருணை பற்றி சொன்னது எதுவுமே புரியல, சதையை பற்றி சதையை சாப்பிடணும்னு சொன்ன புரியல, ரத்தத்தை குடிக்கணும்னு சொன்ன புரியல. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் ஆண்டவரே, நான் உன்னை நம்புறேன், நம்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வீட்டுக்கு போகும்போது இந்த 6வது அதிகாரம் ஃபுல்லாக வாசிங்க. இதில் எல்லா இடத்துலையுமே இந்த வார்த்தை தாங்க இருக்கு. நம்பு, 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 நம்பு. நம்பிக்கைக்கு இருக்கிறது தாங்க முதல் இடம். அந்த நம்பிக்கையிலிருந்து செயல்கள் வரணும். ஃபர்ஸ்ட் யுவர் பிலீஃப். அந்த பிலீஃப்லேருந்து திருப்பலி ஒப்பு கொடுங்க. பிலீஃப் இல்லாமல் திருப்பலி ஒப்பு கொடுக்காதீங்க. பிலீஃப் இல்லாதவங்க தான் மனுஷன் கூட சண்டை போட்டு, ஊரு கூட சண்டை போட்டு, உறவுகள் கூட சண்டை போட்டுட்டு யூ வில் பி கம்மிங் அண்ட் ஸ்டாண்டிங் ஃபார் த ஹோலி மாஸ். மாஸுக்கு பைபிள் சொல்கிற ஒரே ஒரு கிரைட்டீரியன்,
there are no many criteria for holy mass. There is only one criterion for holy mass. ஒரே ஒரு அளவுகோல், ஒரே ஒரு மெஷர்மெண்ட். திருப்பலிக்கு வரும் பொழுது மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 23வது திருவசனம், ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை இருந்தால் நீங்க என்ன செய்யணும்? திருப்பலிக்கு வரும்போது என்ன உங்களுடைய நம்பிக்கை, என்ன உங்களுடைய செயல்? மத்தேயு 5:23, நீங்கள் யாராவது பலி செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் யாருக்கேனும் உங்கள் மேல் மனத்தாங்கல் உண்டு என்று நீங்கள் அங்கே அறிந்தால் அங்கே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் நல்லுறவு ஏற்படுத்திவிட்டு திரும்ப வந்து உங்களுடைய காணிக்கையை பலியை செலுத்துங்கள். ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கை இருந்தால் உறவுகள் கூட சண்டை போட்டுட்டு திருப்பலிக்கு வர மாட்டோம், மன்னித்து விட்டு திருப்பலிக்கு வருவோம். திருப்பலிக்கு பைபிள் சொல்ற ஒரே ஒரு கண்டிஷன், இயேசு சொல்ற ஒரே கண்டிஷன், reconciliation with humans, reconciliation with humans, reconciliation with your உறவுகள், relationships. உறவுகளோடு, உயிர்களோடு வாழும் உன்னுடைய உறவுகளோடு உறவு ஏற்படுத்தி விட்டு வந்து திருப்பலி ஒப்புக்கொடு. இது இங்க மட்டும் கிடையாதுங்க. ஏலியாவும் சொல்லுவார், 1 Kings chapter 18, 1 அரசர்கள் 18வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து, அப்போது எலியா எல்லா மக்களையும் நோக்கி என் அருகில் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிட்டார். 31, உன் பெயர் இஸ்ராயேல் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு உரைத்திருந்ததன் பொருட்டு அவர் வழிவந்த குலங்களின் எண்ணிக்கைப்படி எலியா 12 கற்களை, எத்தனை கல்லை வச்சு பலிபீடத்தை செப்பனிட்டார்? 12 கற்களை. இதனுடைய வரலாறு தெரியணும். கொஞ்சம் முன்னால நீங்க போனீங்கன்னா, இப்ப எடுக்க வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. வரலாறுல இந்த இஸ்ராயேல் மக்கள் பிரிஞ்சிருவாங்க. நார்தன் இஸ்ராயேல், சதன் இஸ்ராயேல். வடக்கில் இஸ்ராயேல், வடக்கு சதன் இஸ்ராயேல், தெற்கு இஸ்ராயேல். 10 குலங்கள் மேலே போயிடும், 2 குலங்கள் கீழே வந்துடும். அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டுப்பாங்க. 12 குலத்தவர்கள் 2ஆ பிரிஞ்சிருவாங்க. மேலே யெரோபோவாம், கீழே ரெகோபோவாம், 2 அரசர்கள். இப்படி 12 கோத்திரமாக இருந்தவங்க, ஒன்றா இருந்தவங்க சண்டை போட்டு பிரிஞ்சு மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு பிரிஞ்சிருவாங்க. அதுக்கு பிறகு தான் ஏலியா வர்றாரு. ஏலியா வரும்போது சொல்கிறாரு, ஒற்றுமையோடு இருந்தால் தான் திருப்பலியை செலுத்த முடியும். அதனால நீ இஸ்ராயேல், உன் பெயர் இஸ்ராயேல் என்று சொல்லி 12 கற்களை எடுத்து பலிபீடத்தை செப்பனிட்ட பிறகு அந்த திருப்பலி ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பலியின் மீது ஆண்டவருடைய அந்த நெருப்பு இறங்கி வருகிறது. வித்தவுட் ரிகன்சிலியேஷன் திருப்பலிக்கு வர முடியாது. அன்பில்லாமல் திருப்பலிக்கு வர முடியாது. நம்பிக்கை இல்லாமல் திருப்பலிக்கு வர முடியாது. திருப்பலியில் பங்கெடுத்தும் ஏன் உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை? திருப்பலியில் பங்கெடுத்தும் ஏன் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை? திருப்பலியில் பங்கெடுத்தும் ஏன் உங்களுடைய பேய்கள் ஓடவில்லை? திருப்பலியில் பங்கெடுத்தும் ஏன் கட்டுக்கள் உடையவில்லை? திருப்பலியில் பங்கெடுத்தும் ஏன் இது நடக்கல? ஏனெனில் மனது ஆண்டவரோடு மனிதரோடு ஒற்றுமையில் இல்லை. நம்பிக்கை இல்லாமல் நீங்க திருப்பலிக்கு வரீங்கன்றதுனால தான். நம்பிக்கை இல்லாமல் திருப்பலிக்கு வராதிங்க, விட்டு போயிடுங்க அப்படின்ட்டார். 11 சீடர்கள் ஆண்டவர் கேட்ட கேள்வி, உங்களுக்கு போகணும்னா போயிடுங்க. ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பீப்புள், முணுமுணுத்தார்கள், செக்குலரைஸ் பண்ணாங்க. எப்படி இந்த சதையை கொடுப்பேன்னு கேட்டாங்க. ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஜீசஸ் டு ரெஸ்பான்ஸ் ஆஃப் த பீப்புள், என்னுடைய சதையும் ரத்தத்தையும் நான் சிலுவையில் கொடுக்கும் அந்த நேரத்திலே நற்கருணையாக மாறி கொடுப்பேன். ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஜீசஸ். இன்னொரு ரெஸ்பான்ஸ், நீங்க போனா போங்க, நான் திருப்பலியினுடைய நற்கருணையுடைய அந்த போதனையை மாற்ற மாட்டேன். I will never change my teaching because what I am teaching is truth. உண்மையை போதிக்கிறேன். நற்கருணை இருப்பேன்னு போதிக்கிறேன். நற்கருணை என்பது ஆண்டவருடைய பிளான், ஆதியில் இருந்த பிளான்ங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போட்ட புது பிளான் கிடையாது நற்கருணை பற்றிய போதனை. நற்கருணையாக ஏன் மாறினார் தெரியுமா? இப்ப நான் சொன்னேன்ல, reconcile with people. ஆண்டவரோடு உள்ள உறவிலும் மனிதரோடு உள்ள உறவிலும் வாங்க. நம்மளால மன்னிக்க முடியுமா? மன்னிக்க முடியுமாங்க? குடும்பம் பண்ண மாமியாரை மன்னிக்க முடியுமா? குடும்பம் பண்ண புருஷனை மன்னிக்க முடியுமா? விட்டுட்டு போன மனைவியை மன்னிக்க முடியுமா? குடும்பப்படுத்துகிற பசங்களை மன்னிக்க முடியுமா? பொய் சொல்றவங்களை, பிசினஸ்ல ஏமாத்தினவங்களை மன்னிக்க முடியுமா? சைலன்ஸ்.
அமைதி. அதனுடைய அர்த்தம் முடியாது ஃபாதர். ஆமாங்க, முடியாதுங்க. இது ஆண்டவருக்கும் நல்லா தெரியும் முடியாதுன்னு. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? உன்னால் முடியாதுன்னு எனக்கு தெரியும், அதனால் இந்த பலிப்பீடத்துலேருந்து நான் உனக்குள்ளே போய் ஐ வில் கெட் இன்சைட் யூ ஸோ தட் யூ கேன் ஃபர்கிவ். திஸ் இஸ் நற்கருணை. திஸ் இஸ் அ பிளான் ஆஃப் நற்கருணை. உன்னால் முடியாதுன்னு தெரியும், ஆனால் என்னால் முடியும்னு எனக்கு தெரியும். அதனால் நான் என்ன பண்ணணும்? நான் உனக்குள்ளே போகணும். உனக்குள்ளே போகணும்னா எப்படி? உணவு. ஸோ பாடி, யோர் பாடி is becoming the body of Christ. Because of this body of Christ, you are becoming Christ. இனி நான் குறைய வேண்டும், அவர் வளர வேண்டும். இனி வாழ்வது நான் அல்ல. அப்போ உங்களால் இப்போ மன்னிக்க முடியுமா? முடியும். அப்போ இனி கெட்ட வார்த்தை பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. ஏன்? உங்களுடைய நாக்கு யாருடைய நாக்கு? இனிப்போம் இயேசுனுடைய நாக்கு. இனி காதில் யாராவது புறணி பேசும்போது கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சொல்லு, நல்லா சொல்லு, இன்னும் சொல்லு, கொஞ்சம் கூட சொல்லு, கேட்பீங்களா? இது யாருடைய காது? இயேசுனுடைய காது. இந்த கண்ணு இனி மொபைலில் தேவையில்லாத பார்ப்பீங்களா? பார்ப்பீங்களா? டிவியை தேவையில்லாமல் பார்ப்பீங்களா? டிவியில் தேவையில்லாத நிகழ்ச்சியை பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. ஏன்? யாருடைய கண்ணு? இயேசுனுடைய கண்ணு. நற்கருணை வாங்கினீங்கன்னா இப்படி அழகான ஒரு ப்ரேயர் இருக்குங்க. இயேசுவனுடைய உடலை நான் வாங்கிவிட்டேன், இனி இது இயேசுவனுடைய உடல். இது என்னுடைய கண்கள் அல்ல, இயேசுனுடைய கண்கள். என்னுடைய காதுகள் அல்ல, இயேசுனுடைய காதுகள். என்னுடைய நாவல்ல, இயேசுனுடைய நாவு. அதனால் இனி இதில் பாவம் இல்லை. இனி இது என்னுடைய உடல் அல்ல, இயேசுனுடைய உடல். அதனால் இனி என்னில் நோய்கள் இல்லை. எவ்வளோ ஒரு உறுதியை தரார், நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதேன்னு. எவ்வளோ ஒரு உறுதியை தரார். நற்கருணை அப்படின்றது அது முழுக்க முழுக்க பாசம், முழுக்க முழுக்க பாசம். அது ஆண்டவருடைய பாசம் முழுசா வர்ற இடங்க நற்கருணை. பாலைவன மன்னா தந்தீர் ஆராதிக்கின்றேன், பாதை விண்ணின் மன்னாவே ஆராதிக்கின்றேன், நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றேன், தூய ஆன்ம உணவே ஆராதிக்கின்றேன், மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தந்தீர், நற்கருணை நாதரே தூய ஆன்ம உணவே. மென்மையான அப்பம், மெய்யாகவே உண்மை தந்தீர்னு அர்த்தம் என்ன? உண்மையாகவே தந்தீர். மெய் அப்படின்றதுக்கு தமிழில் இன்னொரு அர்த்தம் இருக்கு, உடல். அப்போ பாருங்க, இந்த ஒரு வார்த்தையில் ரெண்டு மீனிங் இருக்கு, டபுள் மீனிங் அது. மெய்யாகவே உண்மை தந்தீர் அப்படின்னா உண்மையாகவே உன்னை தந்தீர், உடலாகவே உண்மை தந்தீர். அப்போ உண்மையான உடலாக எங்களுக்கு தந்தீர். திஸ் இஸ் how I become body of Christ. This is how I become one with Christ. கிறிஸ்து என்னும் தலையும் சிரசும் உடலாகிய திருச்சபையும். மிஸ்டிக்கல் பாடி ஆஃப் கிரைஸ்ட். பவுல் சொல்றாருல மிஸ்டிக்கல் பாடி. இந்த மிஸ்டிக்கல் பாடி எப்படி ஆகுது? அந்த பாடி இந்த பாடிக்குள்ள போய் இந்த டெட் பாடியை லிவிங் பாடியா மாத்துது இல்லையா? இந்த அழியும் உடலை அழியா உடலா மாத்தி இயேசுவின் வழியாக மோட்சத்திற்கு போற வழிங்க நற்கருணை. இவர் வழியாக, இப்ப புரியுதுங்களா ஏன் இந்த பிரேயர்னு? இவர் வழியா மட்டும்தான் மோட்சத்துக்கு நிலை வாழ்வுக்கான வழி. அதனால தான் நற்கருணை வாங்கிறதுக்கு முன்னால் நீங்கள் சொல்கிற ப்ரேயர் ஃபாதர் சொல்வார், கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு. நற்கருணை வாங்கிறதுக்கு முன்னால் அந்த திரும்பவும் சொல்கிறாருங்க நிலைவாழ்வுன்னு. நடுவில் ஒரு ப்ரேயர் சொல்லுவார், அந்த ப்ரேயர் உங்களுக்கு கேட்காது. ஏன்னா நீங்கள் உலகின் பாவங்களை போக்க மெருவின் செம்மறின்னு சொல்லும்போது ஃபாதர் சைலண்டாக ஒரு விஷயத்தை சொல்லுவார். அது வர முழுசாக இருக்குங்க அப்போ. அதுக்கப்புறம் தூக்கி அமைக்க வந்து அது மேலே உடஞ்சிருக்கும் இல்லையா? ஒடிஞ்சிருக்கும். அதில் அங்கே ஒரு ஃபாதர் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்குது. கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தத்தோடு கலந்து இதை உட்கொள்ளும் எங்களுக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக அப்படின்னு சொல்லி தாங்க இயேசுனுடைய திருவுடலை திரு ரத்தத்தோடு கலந்து அப்புறம் தான் தூக்கி காமிக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி. நிலைவாழ்வுக்கான உணவு நற்கருணை. பிரசாதம் கிடையாது. பாதி பூசையில் பங்கெடுத்து பாதி பூசையில் பங்கெடுக்காம மீதி பூசையில் பங்கெடுத்து வாங்குற ஒரு பிரசாதம் கிடையாது நற்கருணை. நிலைவாழ்வுக்கான உணவு. வருகை பாடல் முதல் கடைசி ஃபாதர் முத்தி செஞ்சுட்டு போற வர முழு திருப்பலி.
அந்த முழு திருப்பலியில் பங்கெடுப்பவர்களுக்கு கொடுக்கப்படுவது திவ்ய நற்கருணை. இந்த திவ்ய நற்கருணை ஆன்மாவுக்கு ஹீலிங் கிடைச்சா உடல் கிடைக்க வேண்டிய ஹீலிங்கெல்லாம் தானாக கிடைக்கும். உங்களுக்கு உடலுக்கு தேவைகள் இருக்கலாம், அது நிறைவேற்றப்படும். எப்பொழுது? ஆன்மாவுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சா. பிரைஸ் தி லார்ட். இனி கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நிறுத்திடுறேன். 15,000 பேர் கடைசியில் எவ்வளோ நின்றுச்சு? 11. இயேசு நற்கருணை பற்றி போதித்த பொழுது 11ல் நின்னுது. ஆனால் இயேசு நற்கருணையாக மாறிய பொழுது இந்த 11 பேரில் எத்தனை பேர் இருந்தாங்க? ஒருத்தர் தான் இருந்தார். நல்லா கவனிங்க. இயேசு 5 அப்பத்தை 5,000 பேருக்கு மேலே கொடுத்த பொழுது 15,000 பேர் இருந்தாங்க. இயேசு நற்கருணை பற்றி போதித்து முடித்த பொழுது 11 பேர் இருந்தாங்க. ஆனால் உண்மையாகவே இயேசு நற்கருணையாக மாறிய பொழுது அந்த 11 சீடர்களிலும் இருந்தது ஒரே ஒரு யோவான் மட்டும்தான் இருந்தார். அப்போ நற்கருணையை நம்புவதும் நற்கருணையை நம்பி அதை போதிப்பதும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை சில டைம் தனியாக நிற்க வச்சுடுவாங்க. லூஸான்னு கேட்பாங்க. இதெல்லாம் நம்புறியான்னு கேட்பாங்க. நம்புறேன்னு சொல்ல உங்களுக்கு அதிகாரம் இருக்கா? நம்பிக்கை இருக்கா? தைரியம் இருக்கா? இருந்தால் உங்களுக்கு நிலைவாழ்வு உண்டு. இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் திருப்பலியில் நடக்குது. செல்ஃப் சரண்டரிங் பண்ணுற இடம் திருப்பலி. உங்களுடைய பேய்களை ஓட்டும் இடம் திருப்பலி. இடங்களில் இருக்கும் பேய்களாக இருக்கலாம், உடலில் இருக்கும் பேய்களாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், தடைகளாக இருக்கலாம். இவ்வளோ வல்லமையான விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு யாரும் இல்லை இயேசுவே, யாரும் இல்லை இயேசுவேன் ஆண்டவர் சொல்லுவார். ஓங்கி அரைஞ்சன்னா எவ்வளோ கேவலமான பாட்டில் அது இல்லை? எவ்வளோ கேவலமானுங்களேன். வேற ஒரு மூடில் பாடும்போது ஓகே இல்லையா? அப்படி ஒரு நெகட்டிவாக இருக்க வேண்டியவங்க கிடையாது கிறிஸ்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹோப்லெஸ்ஸாக வாழ வேண்டியவங்க கிடையாதுங்க கிறிஸ்தவர்கள். ஆனால் அடுத்த லைன் இருக்குது, உம்மை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு. ஓகேவா? அதனால் இயேசு தர உறவுகள் வேணும், இயேசு தர பணம் வேணும், இயேசு தர விடுதலை வேணும். இயேசு தராத உறவுகள் வேண்டாம், இயேசு தராத பணம் வேண்டாம், இயேசு தராத வேலை வேண்டாம், இயேசு தராத ஆரோக்கியம் வேண்டாம், இயேசு தராத அழகு வேண்டாம், இயேசு தராத குடும்பம் வேண்டாம், இயேசு தராததாக எதுவும் வேண்டாம். முதலிடம் இயேசுவுக்கு நம்பிக்கை கொள். ஆண்டவரோட நம்பிக்கை கொள், அனைத்தும் உனக்கு கூட்டி சேர்த்து கொடுக்கப்படும். நம்பிக்கையால் வாழ்வோம். அதனால்தான் தோமையாரும் சொன்னார்ல, ஆண்டவரை உம்மை நம்புகிறேன், நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர். நம்பிக்கை நிமித்தம் வாழ்வோம்.